வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய பரத் சுசீலாவின் துப்பறியும் நாவலில் இது சாக்லேட் தேவதை. அத்தியாயம் 1. மானிட்டர் முன்பாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்த இயக்குனர் ராகவன் நம்பி ரெயின் என்றார். கேமராவின் பார்வை கோணத்தை தாண்டி நின்றிருந்த தண்ணீர் லாரிகளிலிருந்து உயரமாக பீச்சி அடிக்கப்பட்டு செயற்கை மழை பொழிய துவங்கியதும் சவுண்ட் என்று அடுத்த உத்தரவிட்டார். உன்னை நினைத்த மழைத்துளி என்னை நினைக்கையில் தேன் துளியான விந்தை என்னடி என்று சித் ஸ்ரீராம் பாட, வெள்ளை புடைவையில் உள்ளாடையின் நிறம் பளிச்சென்று தெரிய இரக்கத்துடன் உதட்டை கடித்தபடி பார்த்த கதாநாயகி நந்தினி சர்மாவை ஷார்ட்ஸும் கட்பனியனும் அணிந்த கதாநாயகன் ஸ்ரீதர் அணைத்த நிலையில் அவள் முகத்தில் விழுந்து வழியும் நீரை கன்னத்தில் மேயும் தன் உதடுகளால் துடைக்க, கட், ஒன் மோர், ரெயின் ஆஃப். மழை நிற்க ராகவன் நம்பி எழுந்து நழுவிய பேண்டை தொப்பைக்கு மேலே ஏற்றி கொண்டு விட்டு அவர்களிடம் வந்தார். இது கொஞ்சம் லஸ்டிக்காக இருக்கு, எனக்கு ரொமான்டிக்காக வேணும். நூறில் வித்தியாசம்தான், சரியா வரலன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும் ஸ்ரீதர். ட்ரை பண்ணுறேன் சார், அப்படியே டேக் போயிடலாம் சார். மீண்டும் மழை பொழிய பாடலின் வரிகள் ஒலிக்க மீண்டும் அதே போலதான் அவன் செய்தான். ஆனால் என்ன வித்தியாசம் கண்டாரோ? கட், ஷாட், ஓகே என்றார் இயக்குனர். அடுத்த ஷாட்டுக்கான ஏற்பாடுகளின் இடைவெளியில் உதவியாளினி துர்கா நீட்டின நீளமான துண்டு போர்த்தி அமர்ந்திருந்த நந்தினி சர்மா பற்றி ஒரு சிறு குறிப்பு, இல்லை பெரிய குறிப்பே வரையலாம். அறிமுகமான 4 வருடங்களில் 8 இலக்க சம்பளம் கேட்கும் முதல் வரிசைக்கு வந்துவிட்டாள். தென்னிந்தியாவில் பறந்து பறந்து நடிக்கிறாள். மலையாளத்தில் காதலித்து கன்னடத்தில் கல்யாணம் செய்கிறாள். தமிழில் டைவர்ஸ் செய்து தெலுங்கில் கொலை செய்கிறாள். இப்போது வீட்டு டியூஷனில் ஹிந்தி. அடுத்த வருட கடைசியில் அமீர்கான் தேதி கேட்டிருக்கிறார். நந்தினி சர்மா படப்பிடிப்புகளுக்கும் திரைப்பட விழாக்களுக்கும் கருப்பு பனியன் அணிந்த 6 கடோத்கஜன்களுடன் செல்கிறாள். சம்பளம் பேட்டா எல்லாம் தயாரிப்பாளருடையது. அவர்களை மீறி தென்றலும் அவளை தொட முடியாது. தமிழில் ஒரு காதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதும் அடுத்த படத்தில் அதே இயக்குனர் சாக்லேட் ஏஞ்சல் நந்தினி சர்மா பின்னி பெடல் எடுக்கும் என்று விளம்பரத்தில் ஐஸ் வைக்க, பத்மஸ்ரீ மாதிரி அதை மதித்து எல்லா படங்களிலும் அப்படியே போட சொல்லிவிட்டாள். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் மட்டும் அதையே தமிழில் சாக்லேட் தேவதை என்று போட்டார். வரிசையாக 3 படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் 4வது படம் மார்க்கெட்டை மீண்டும் செங்குத்தாய் ஏற்றிவிடுகிறது. இன்னும் 10 வருடங்களுக்கு ஏறுமுகம் மட்டுமே என்று விமானத்தில் வந்து நட்சத்திர ஓட்டலில் தங்கிய ஆந்திர ஜோதிடர் சத்தியம் செய்திருக்கிறார். சக போட்டியாளர்களின் கண் எரிச்சலுக்கு நிவாரண பரிகாரம் செய்ய 2 லட்சம் மட்டும் வசூல் செய்து சேரிட்டி ட்ரஸ்ட் பெயரில் ரசீதும் கொடுத்து சென்றார். ஒரு படம் விழுந்தால் உடனே ட்ரெண்டில் உள்ள கேமராமேனை அழைப்பாள். லட்சங்களில் செலவு செய்து செட் அமைத்து அங்கங்கே கிழிந்து தொங்கும் குட்டி ஷார்ட்ஸ் போட்டு உள்ளே அணியாமல் கழுத்து திறந்த டிஷர்ட் மாட்டி போட்டோ ஷூட் நடத்துவாள். பஞ்சாங்கம் தவிர்த்து சகல பத்திரிகைகளின் அட்டைகளிலும் அவை வந்துவிடும். பல மேன்ஷன் ஹாஸ்டல்களின் கதவுகளின் உள்பக்கம் விடலைகள் கத்தரித்து ஒட்டி குட் நைட்டும் மிட் நைட்டும் சொல்கிறார்கள். இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டு 50 லட்சம் பின்தொடர்பவர்களை ஏக்க பெருமூச்சுடன் பிடித்து வைத்திருக்கிறாள். நந்தினி சர்மா ஆர்மி என்கின்ற முகநூல் குரூப் அவள் நடித்த பட ஸ்டில்களையும் தகவல்களையும் வெளியிட்டு மகிழ்வதோடு போட்டி நடிகைகளை தரமில்லாமல் திட்டி வம்பிழுக்கிறது. ட்விட்டரில் அட்மின் வைத்து மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஆட்டுக்குட்டி டே என்று வாழ்த்து போடுகிறாள். நந்தினி சர்மா தெருவோரத்தில் தெரிந்த நாயை எடுத்து வளர்க்கிறார். படப்பிடிப்புக்காக துபாய் சென்றபோது ஒட்டகப்பாலில் குளித்தார். பிரபல தொழிலதிபருடன் கடற்கரை ரிசார்ட்டில் நீச்சல் அடிக்கிறார். இப்படி கொஞ்சூண்டு நிஜம் நிறைய கற்பனையுடன் வரும் துக்கடா செய்திகளை பெரிதும் ரசிப்பாள். நந்தினி சர்மாவின் பெற்றோர் பூஜை அறையில் படங்களாக தொங்குகிறார்கள். துணைக்கு வைத்திருக்கும் ஜெயலட்சுமி சித்திக்கு இருக்கும் முக்கியமான பொறுப்புகள் கரன்சி எண்ணுதல், நகைக்கடைக்கு போகுதல், புடவை கடைக்கு போகுதல் மட்டுமே. மற்றபடி வேறு எந்த கேள்விகளும் கேட்கும் உரிமை இல்லை. ஒரு முறை, நந்தினி, சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் முடிஞ்சு யூனிட் முழுக்க திரும்பி 4 நாள் கழிச்சு வரியே என்றாள் சித்தி. ஊரை சுற்றி பார்த்தேன் என்றாள் நந்தினி. உன்னோட ஸ்ரீதரும் இருந்ததா? கேள்வியை முடிக்கவில்லை. ஆமாம், இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிற?
அக்னி துண்டுகளை சுமந்து வந்த வார்த்தைகளுக்கு பிறகு சித்தி கப்சிப். பிறகு எதுவுமே கேட்பதில்லை. போனாயா சரி, வந்தாயா சரி. மழைப்பாடலின் படப்பிடிப்பு முடிந்து பேக்கப் சொல்லப்பட்டதும் கேரவனுக்கு வந்து ஈர உடைகளை களைந்து குளித்து உடை மாற்றினாள் நந்தினி சர்மா. துர்கா அவளின் கூந்தலை உயர்த்தி பிடித்து ட்ரையர் மூலம் வெப்ப காற்று செலுத்த மொபைலில் 3 தவறிய அழைப்புகள் பார்த்து முதலில் சித்தியை அழைத்தாள். என்ன சித்தி என்றாள். அட்டைப்பெட்டி திறந்து சிக்கன் சாண்ட்விச் கடித்தபடி. ஒரு யூடியூப்காரன் உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் என்றாள் ஆர்வப்படாமல். நீயும் ஸ்ரீதரும் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்கிறான். கண்ணக்குழிகள் தோன்ற ஓசையின்றி புன்னகைத்தாள். எப்படியாச்சும் துப்பறிஞ்சிடுறாங்க சித்தி. அடப்பாவி, நிஜந்தானா அது? விளையாடுறியா? உங்ககிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியே. ஓஹோன்னு இருக்க நந்தினி. 6 படம் ப்ரொடக்ஷனில் இருக்கு. இன்னும் 6 படத்துக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க. இப்போ போய் நீ மேரேஜ் செஞ்சா எல்லாரும் கழட்டி விட்டுருவாங்க. தெரியும், அதனால தான் ரகசியமாக நடக்க போகுது. எப்படியும் நியூஸ் வெளியில் வந்துடும். அது வதந்தின்னு 2 பேரும் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் மீட் வச்சு மறுப்போம். பாதி கடிச்ச சாண்ட்விச்சை துர்காவுக்கு நீட்ட அவள் அதை பிரசாதமாக வாங்கி கொண்டாள். இப்போ என்ன அவசரம் உனக்கு? வயசு 27 சித்தி. இதுவே லேட்டு. சரி, ஸ்ரீதர் தான் கிடைச்சானா உனக்கு? என்ன குறைச்சல்? டிஷ்யூவில் கை துடைத்து காலால் அழுத்தி மூடி திறந்து டஸ்ட்பினில் போட்டாள். 6 படத்தில் சேர்ந்து ஜோடியாக நடிச்சா காதல் ஆயிடுமா? முதல் படத்துலேயே ஆரம்பம். எங்கள் காதலுக்கு வயசு 3. சினிமாக்காரன் காதலை போய் நம்புறியே. நானும் சினிமாக்காரி தானே. என் காதலை அவர் நம்புறாரே. அவனுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி முடி. ஆமாம், ஒரு காதல் இருந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கும் அப்படி தானே சித்தி. எனக்கு பிடிக்கல நந்தினி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபோனை வை. கதவை தட்டிவிட்டு கேரவனுக்குள் ஸ்ரீதர் வர, துர்கா எல்லாத்தையும் காரில் வச்சுடு என்றதும் பெரிய பேக், ஒயர் கூடை, வேனிட்டி பெட்டி, லேப்டாப் என்று சகலத்துடனும் விலகினாள். எனிதிங் ராங் ஹனி? டல்லடிக்கிற முகம் டல்லடிக்குதே. அவள் தோள்களில் கைகளை மாலையாக போட்டு முகத்துக்கு 3 இன்ச் அருகாமையில் கேட்டான் ஸ்ரீதர். சித்தியோட மினி பட்டிமன்றம். மேரேஜ் செய்ய வேணாமா? மேரேஜ் வேணாமா, நான் வேணாமா? ரெண்டும் தான். நீ என்ன சொன்ன? அனிச்சையாக உதடுகளில் முத்தமிட்டான். விட்டா தானே பதில் சொல்ல முடியும் என்று உதடுகளை விடுதலை செய்து கொண்டு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபோனை வெயின்னு கடுப்படிச்சிட்டேன். பவர் போயிடுமே, அதான் அவங்க ப்ராப்ளம். சித்தி பேரில் ஒரு வீட்டை எழுதி வையே, அடங்கிடுவாங்க. சரி, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா? எவ்ரிதிங் டன் டியர். ஒரே ஒரு சின்ன பிரச்சனைடா என்ற ஸ்ரீதர் அவள் முகத்தை நேராக பார்ப்பதை தவிர்த்தான். தன் தோள்களில் இருந்து அவன் கைகளை விலக்கினாள். என்ன என்ற ஒற்றை வார்த்தையிலேயே 200 டிகிரி செல்சியஸ் உஷ்ணம் இருந்தது. அத்தியாயம் 2. கூல் பேபி, கொஞ்சம் பொறுமையா கேளு. கரெக்டா அதே தேதியில ஜேகேஆர் ஷூட்டிங் வச்சிருக்காரு. சிம்லா சாங்கு அது முடிச்சிட்டா படமே முடியுது. நானும் ஃபிக்ஸ் பண்ண தேதியில மேரேஜ் இல்லை, அதானே? ஒரு எரிமலை வெடித்து சிதற காத்திருந்தது. முழுசாதான் கேள, அப்புறம் பேசு. நானும் வேற வேற ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்தேன், விட மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே படம் 6 மாதம் டிலே. இந்த ஷெட்யூல் கேன்சல் ஆனால் ப்ரொடியூசர் யூனியனுக்கு போயிடுவார் நந்தினி. பேச பேச அவள் முகத்தில் சிவப்பு கூடிக்கொண்டே போய் ஸ்ரீதர் மார்பில் கை வைத்து வலுவாக தள்ளினாள். அவன் தடுமாறி விழப்போய் சமாளித்து நின்றான். ஏற்கனவே 2 தடவை பிளான் பண்ணி தள்ளி வச்சோம் ஸ்ரீதர். அப்பவும் உங்களால தான். இப்போ மறுபடி கேன்சல் பண்ணாதீங்க. உங்கள் படம், தட் பிளடி சாங், அதெல்லாம் யுவர் ஹெட்டேக். ஃபிக்ஸ் பண்ண தேதியில் மேரேஜ் சொல்லிட்டேன். விருட்டென்று பிளக்கில் தொங்கிய சார்ஜரை பிடுங்கி கொண்டு நந்தினி சர்மா எழுந்து கொள்ள, நந்தினி ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்று அவள் கையை பிடித்து நிறுத்தினான் ஸ்ரீதர். அதனால ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மேரேஜ் முடிச்சுட்டு 4 நாள் துபாய்க்கு ஹனிமூன் போகிறதா போட்ட பிளான் மட்டும்தான் கேன்சல் ஆகுது. சிம்லா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததும் துபாய் என்றான். அப்பாடா, மேரேஜ் கேன்சல் ஆகலை தானே? இதை முதலையே சொல்கிறதுக்கு என்ன படவா? அவன் நெஞ்சில் செல்லமாய் குத்தினாள் நந்தினி சர்மா. எங்க முழுசா சொல்ல விட்ட என்று பதிலுக்கு செல்லமாக குத்த வந்த கையை தடுத்து அணைத்து கொண்டாள்.
ஜெயலட்சுமி சித்தி மெகா சீரியல் பணக்கார வில்லி மாதிரி வீட்டுக்குள்ளேயும் 40,000 பட்டுப்புடவையையும் 10,000 டிசைனர் பிளவுஸையும் அணிந்திருந்தாள். கழுத்தில் 3 அடுக்கில் தங்கமும் வைரமும் தொங்கியது. சிக்னல் சிவப்பில் லிப்ஸ்டிக் பூசி 3 கோட்டிங் பவுடர் அடித்து செயின் கோர்த்த கண்ணாடி மாட்டி திருவிழா சாமி மாதிரி அலங்கரித்திருந்தாள். அந்த கண்களில் ஒரு குடம் கிளிசரின் கொட்டினாலும் ஒரு துளி கண்ணீர் வராது. தற்சமயம் தன் படுக்கை அறையில் ஆடும் நாற்காலியில் அசைந்தபடி 50 இன்ச் டிவியில் செய்திகள் பார்த்து கொண்டிருந்தவள் அரைக்கதவை தள்ளி அமிதாப் பச்சனுக்கு சவால் விடும் உயரத்தில் உள்ளே வந்தவனை கைப்பிடித்து உட்கார வைத்தபடி, அர்ஜென்ட்டா வாடான்னா 5 மணி நேரம் கழிச்சு வருவியா என்றாள். சொந்த கம்பெனியா வச்சிருக்கேன், அப்படியே போட்டுட்டு வரதுக்கு வேலை முடிச்சிட்டு தானே வரணும். சொல்லுக்கா, என்ன மேட்டர் என்றான். சுதாகர் தட்டில் இருந்த ஆஸ்திரேலியன் கிரேப்ஸை கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டு, கடைசியில் உனக்கும் எனக்கும் இந்த கிரேப்ஸ் தான் மிஞ்சும் போல் இருக்குடா சுதா. என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்க போறாளாண்டா. அப்பப்போ சொல்லிட்டு தானே இருக்கா. இந்த தடவை சீரியஸா தெரியுதுடா. அதுவும் ரகசியமா செஞ்சுக்க போறாளாம். நீ தான் கேட்கணும். நான் சொல்லி என்ன கேட்டிருக்கா அவ? கேட்டிருந்தா நான் என் கார் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செய்யணும். அங்கே வரவன்ல 10ல் 5 பேர் ஜம்முன்னு இருக்கீங்களே சார், சினிமாவில் நடிக்கலாமேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் நினச்சா நான் ஹீரோ, ரிமோட் சேனலில் மாத்துற மாதிரி அவ்வளவு சுலபமான வேலை செய்கிறாளா? போடா லூசு பயலே, நான் உன்னை அவளுக்கே ஹீரோ ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சினிமாவில் ஹீரோ ஆகிறானா? அறிவு கட்டவனே. நடக்கிற விஷயமா பேசுக்கா. எல்லாம் நடக்கும். எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு என்னை துரத்தவா? நான் தெருவில் நிற்கணுமா? இத்தனை வருஷம் உன் சொத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணதுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, ஒதுங்கிக்கிறேன்னு கேளு, கொடுப்பா. அதான் நியாயம். பைத்தியமாடா நீ? கோடி பேரு அவ மேல கிறங்கி போய் கிடக்குறானுங்க. அவ உனக்கு பொண்டாட்டியா வந்தா கசக்குதா? யாருக்கு தான் கசக்கும்? ஆனா இது கனவுல தான் நடக்கும்க்கா. நான் நடத்தி காட்டுறேன்டா. முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு எங்க எப்படி செஞ்சுக்க போறாங்கன்னு தெரியணும் என்றாள் ஜெயலட்சுமி சித்தி. ஜோஷ்வா கோவா பீச்சுக்கு வந்தவன் மாதிரி பூவாய் ஒரு லூஸான ஒளிபுகும் சட்டையும் சைடில் ஃபிளாப் வைத்த பாக்கெட்டுகளுடன் இருந்த ஷார்ட்ஸும் அணிந்து ஒரு ஹைபேக் சுழல் நாற்காலியில் அமர்ந்திருக்க, எதிரில் குள்ள மேஜையில் ஒரு செயற்கை பூங்கொத்தும் ஸ்ட்ரா போட்ட ஜூஸ் கிளாஸும் இருந்தன. அவன் தலைக்கு பின்னால் பொருத்தப்பட்டிருந்த ஜூஸ் வித் ஜோஷ்வா என்ற மரத்தாலான எழுத்துக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் அடிக்கப்பட்டிருந்தது. 4K ரெசல்யூஷன் கொண்ட கேனான் பவர் ஷாட் டிஜிட்டல் கேமரா அவனை நோக்கி 3 ஒல்லியான கால்களில் நின்றிருக்க, அதை இயக்கிய பொன்ராஜ் கட்டை விரல் உயர்த்தி காட்டியதும் ஜோஷ்வா ஒரு சிப் ஜூஸ் குடித்துவிட்டு கேமராவின் கண்ணை பார்த்து பேசத் தொடங்கினான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூஸ் வித் ஜோஷ்வா. ஒரு ஹாப்பி நியூஸை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். போன சிறப்பு நிகழ்ச்சி முதல் முறையா 5 lakhs வியூஸ் தொட்டிருக்கு. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தல படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று இப்போ கொடுக்க போறேன். ரொம்ப நம்பகமான தகவல். இப்போ சிவகார்த்திகேயனோட ஒரு மினி பைட் வருது. அதுக்கப்புறம் அதை சொல்றேன். கீப் கெஸிங். கேமராவில் பதிவு நிறுத்தப்பட்டதும் எழுந்து வெளி சத்தம் ஊடுருவாமல் சுவர்களுக்கு சிறப்பு பேனல்ஸ் பொருத்தப்பட்ட அறையை விட்டு வெளியேறி அந்த பிளாட்டின் பால்கனிக்கு வந்து சிகரெட் பற்ற வைத்தான் ஜோஷ்வா. ஒலித்த போனில் புதிய எண் பார்த்துவிட்டு காதில் வைத்தான். ஹலோ, பையன் ஜோஷ்வா தானடா பேசுற என்றாள். எதிர்முனையில் தன் பங்களாவின் பிரத்யேக மினி பாரில் மது அருந்தியபடி நந்தினி சர்மா. நான்சென்ஸ், யார் பேசுறது? ஏண்டா நாயே, உனக்கு வேற பொழப்பு இல்லையாடா? யாரை வச்சிருந்தா உனக்கு என்ன? யாரு கர்ப்பம் கலைச்சா உனக்கு என்ன பிரச்சனை? யாரை திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு எங்கடா அடிக்குது? அடுத்தவங்க அந்தரங்கத்தை நியூஸ் ஆக்கி காசாக்கிட்டு இருக்கையே, வெக்கமா இல்லை உனக்கு? நந்தினி மீண்டும் தன் கிளாஸை நிரப்பிக் கொண்டாள். உச்சமான கோபத்திற்கு உந்தப்பட்ட ஜோஷ்வா, ஏய், என் ட்ரெஸ் தான் டீசென்ட்டு, ஆளு தர லோக்கலு, தைரியம் இருந்தா முதல்ல நீ யாருன்னு சொல்லு என்று குரலை உயர்த்தினான். சொன்னா என்ன, கிழிச்சிடுவியா? நந்தினி சர்மா பேசுறேன்டா முண்டம். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னாடா? அடுத்த செக்மெண்ட்டில் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு. நந்தினி சர்மா ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் கேவலமா திட்டினான்னு சொல்லு. பாஸ்டர்ட், திஸ் இஸ் டூ மச் என்றான் உதடுகள் துடிக்க. ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியலடா உனக்கு? என்கிட்ட வச்சுக்கிட்ட நாரிடுவ. வீட்டில் பொண்ணுங்களை வச்சு ஆபாசம் படம் எடுக்கிறேன்னு தூக்கி உள்ள வைக்கிறேன், பார்க்குறியா? எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். நான் சொன்னது தவறான தகவல்னு மன்னிப்பு கேட்டு ஒரு நியூஸ் உன் சேனல்ல சொல்ற. இல்ல மவனை கந்தலாயிடுவ.
வெயிடா. எதிர்முனையில் போன் வைக்கப்பட்ட பிறகும் 2 நிமிடங்கள் கோபத்தின் அதிர்வுகள் அடங்காமல் நின்ற ஜோஷ்வாவிடம் வந்த பொன்ராஜ், ஜோஷ்வா, are you not well என்றான். என் லைஃப்ல இதுதான் பொன்ராஜ் உச்சமான அவமானம். நந்தினி சர்மாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்டா என்றான் தீர்மானமாக. அத்தியாயம் 3. அந்த அகலமான அறையின் 3 சுவர்களிலும் தரைகளில் இருந்து 7 அடிக்கு மேல் துவங்கி சீலிங் வரைக்கும் கண்ணாடி கதவுகளுடன் நேர்த்தியான கபோர்டுகள். அவற்றில் RSK புரொடக்ஷன்ஸ் தயாரித்த 49 திரைப்படங்களின் பிரதி, ஆயுத பூஜைக்கு துடைக்கப்படும் வெற்றி விழா ஷீல்டுகளும் கேடயங்களும் கிளாப் போர்டுகளும் மியூசியத்தில் உள்ளது போல் அடுக்கப்பட்டிருந்தன. மொடவென்று கஞ்சி போட்ட கதர் வேட்டி, அரைக்கை சட்டை அணிந்து நெற்றியில் மைனஸ் குறிகள் போல 3 அடிக்கில் விபூதி, குங்குமம், சந்தனம் வைத்திருந்தார் தயாரிப்பாளர் RS கண்ணன். தன் எதிரில் நாற்காலி முனையில் பதற்றத்துடன் அமர்ந்திருந்த நாளைய அல்லது அடுத்த வருட அல்லது அடுத்த ஜென்ம இயக்குனரை பார்த்தார். முதல்ல தண்ணி குடிப்பா தம்பி, பதட்டப்படாம உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுப்பா என்று மினரல் வாட்டர் பாட்டிலில் நிரப்பப்பட்ட கேன் வாட்டரை நகர்த்தி வைத்தார். காத்திருந்தவன் போல அரை பாட்டிலை கவிழ்த்துவிட்டு ஆரம்பித்தான். ஓபன் பண்ணா ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் சார். 40 சேட்டலைட்டோட ஒரு ராக்கெட் புறப்பட போகுது சார். அதுக்கான கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கு சார். கட் பண்ணி ரஷ்யாவை மேப்ல காமிக்கிறோம் சார். கஜகஸ்தான் பைகுனூர் லான்ச்சிங் ஸ்டேஷன்ல ஒரு ராக்கெட் புறப்பட ரெடியா இருக்கு சார். கட் பண்ணி அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் காட்டுறோம் சார். முதல் வாக்கியத்தில் இருந்தே நடுமண்டையில் ஒரு விரலால் கீறிக்கொண்டே RSK, இருப்பா தம்பி, இதோ பாரு, ஹாலிவுட்ல யூனிவர்சல் வார்னர்ஸ் பிரதர்ஸ்னு போக வேண்டிய ஆளுப்பா நீ. வழி தவறி இங்க வந்துட்ட. எங்க ஆடிட்டர் சொன்னாரேன்னு வர சொன்னேன். தப்பா நினைக்காதப்பா, இது நம்ம டைப் இல்ல, நீ புறப்படு என்று கை கூப்பினார். மேஜை மீது வைத்திருந்த பைண்ட் செய்த ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்ட் கவர்கள், கர்ச்சீஃப், வண்டி சாவியுடன் ஏமாற்றத்தையும் சேகரித்து கொண்டு அந்த பையன் வெளியேறியதும் கட்டம் போட்ட சட்டையில் கடைசி பட்டன் போடாத அல்லது போட முடியாத மேனேஜர் சங்கரபாணி உள்ளே வந்து, என்னாச்சு சார் என்றார். அடா போயா, இதுக்காகவா நான் 2 மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சு வந்தேன். அதை விடு, மனசந்தே பிரேமா என்னையா ரிசல்ட்டு? புட்டிக்குச்சு சார். நேற்று ஓப்பனிங்கே 20% தான். சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்பு சார். என்ன ஆச்சு? நந்தினிக்கு கோயில் கட்டினாங்களேயா, 150 அடிக்கு முதல் தடவையாக ஒரு ஹீரோயினுக்கு கட் அவுட் வச்சு பால் ஊற்றினானுங்களே. இன்னும் 10 படம் கழித்து செய்ய வேண்டிய சப்ஜெக்ட் சார். விஜயசாந்தின்னு நினைப்பு சார். கையில் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு நினைப்பவே ஊற்றிக்க போகுதுன்னு நினச்சா சார். யோ, நம்ம ஹீரோயின்யா, பெருசாக அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். தெலுங்கில் தொடர்ந்து 3வது படம் ஃப்ளாப்பு சார். இங்கேயும் போன படம் ஆவரேஜ் தான். அந்த பொண்ணு ரொம்ப கில்லாடி சார். எப்பவும் மீடியாவில் ஓஹோன்னு கொண்டாடி மேட்டர் வரா மாதிரி பார்த்துக்குது. அடுத்தது நம்ம படத்துக்கு தான் டேட் கொடுத்துருக்கியா? இதுவும் ஹீரோயின் சென்ட்ரிக் சப்ஜெக்டியா? வயிற்றுல புளிய கரைக்கிறியே. ஒரு பக்க சுவர் முழுக்க மாட்டி வைக்கப்பட்டிருந்த 28 தெய்வங்களையும் திரும்பி பார்த்து ஒரு முறை கும்பிடு போட்டு கொண்டார். தீபாவளிக்கு விடுற ராக்கெட்டும் சினிமா ஹீரோயின் மார்க்கெட்டும் ஒன்று சார். மேலே வேகமாக போகிற மாதிரி அதே ஸ்பீடில் கீழே விழுந்துடும். இப்போ நந்தினிக்கு இறங்கு முகம் ஆரம்பிச்சிடுச்சு சார். இந்த லட்சணத்தில் கல்யாணம் வேற பண்ணிக்க போகிறாளாம். நிஜமாவா? ஜூஸ் வித் ஜோஷ்வா பார்க்கலையா? அவன் சொல்கிற எல்லா நியூஸும் கரெக்டாக இருக்கும் சார். யாரை பண்ணிக்க போகிறா தெரியுமா? எந்த கழுதையை வேணாலும் கட்டிக்கிட்டோம். எப்போவா அது தெரியல. ரகசியமாக ஏற்பாடெல்லாம் நடக்குதான். பதற்றமான RSK சுழல் நாற்காலியில் இருந்து எழுந்து நீளமான மேஜையை சுற்றி வந்து சட்டையை தூக்கி பல்லால் கடித்து கொண்டு நெகிழ்ந்திருந்த வேட்டியை இறுக்கி கட்டி கொண்டார். நம்ம படத்தை முடிச்சுட்டு தாராளமா பண்ணிக்கிட்டோம். அவளுக்கு போனை போடு, நானே கேட்குறேன். சாரங்கபாணியின் 3வது முயற்சியில் வீட்டிலேயே இருந்த ஜிம்மில் லெகின்ஸ், டைட் டிஷர்ட்டில் வழியும் வியர்வையை பூத்துண்டால் ஒற்றிய நந்தினி சர்மா எடுத்து, சொல்லுங்கண்ணா, பாகுண்டாரா என்றாள். RSK சார் பேசணுன்னாரு, தரேன். நேற்று ரிலீஸ் ஆன உன் படம் ஃப்ளாப்பாமே என்றார் RSK பளிச்சென்று. அது ரிலீஸ் டைம் தப்பு சார். ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் செய்ய சொன்னேன். ப்ரொடியூசர் அவசரப்பட்டுட்டாரு. எம்மாடி சாக்லேட் தேவதை, இதை ஒரு ப்ரொடியூசர்கிட்டயே சொல்றியேம்மா. சரி அதை விடு, கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? ஜோஷ்வா நியூஸ் பார்த்துட்டு கேட்குறீங்களா? அவனுக்கும் எனக்கும் ஆகாது. தேவையில்லாமல் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். மான நஷ்ட ஈடு கேஸ் புக் பண்ண போகிறேன். இதோ பாரு, மேரேஜ் ஐடியா இருந்தால் என் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கோ
இல்லையா என் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருமா. என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்க கம்பெனில 4 படம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாம செய்வேனா? என்றதில் கொஞ்சல் பாதி குழைவு பாதி கலந்து செய்த கலவை இருந்தது. எங்ககிட்ட எந்த விளையாட்டுத்தனமும் வச்சுக்க கூடாது. சொல்ற வார்த்தை சுத்தமா இருக்கணும். புரிஞ்சுதா? வைக்கிறேன். மூலையில் 3 அடி உயரத்தில் ஸ்டாண்டு போட்டு வைக்கப்பட்டிருந்த தங்க முலாமிட்ட சிரிக்கும் புத்தாவை பார்த்தார். யோ, ஐஸ்கிரீம் மாதிரி பேசுறா, நம்புறதா இல்லையான்னு புரியலையே. இரு, நம்மால கேட்டுடலாம். 2 சீட்டுகளில் பொய் உண்மை என்று எழுதி மடக்கி சிலை அருகில் போட்டார். கண்களை மூடி தடவி ஒன்றை எடுத்தார். பார்த்தார். பொய் சீட்டு வந்தது. அவ சொல்றது பொய்ன்னு ரிசல்ட் வருதியா? அட்வான்ஸ் திரும்பி வாங்குறது கஷ்டம் சார். செக் அமௌண்ட் கம்மி, கேஷ் தான் ஜாஸ்தி. தலையை குறுக்கில் அசைத்தார் ஆர்எஸ்கே. அவர் முகம் சிவக்க துவங்கி இருந்தது. என்னை யாருன்னு நினைச்ச? என்கிட்ட ராங் காட்டுவாளா? லைசன்ஸ் வாங்கி பிஸ்டல் வச்சிருக்கேன் தெரியும்ல? சாரங்கபாணிக்கு இது புது தகவல் என்பதால் அவர் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பெசன்ட் நகரில் கடற்கரை ஓரமாக கடலை பார்த்தபடி நட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த அடுக்குமாடி கட்டிடத்திற்கு மாறி இருந்தது மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. அலுவலகத்தின் தனி அறையை அறை என்று வர்ணித்தல் தவறு. நியாயமாக ஹால் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். ஒரு புறம் விசாலமான மேஜையை சுற்றிலும் சக்கரம் வைத்த 4 நாற்காலிகள், அதன் மேல் திறந்தும் மூடியும் 2 லேப்டாப்கள், ஒரு சுவர் முழுக்க ரேக் அமைத்து சகல சாத்தியமான இன்ச்சுகளிலும் திணிக்கப்பட்டு வழிய வழிய புத்தகங்கள். மற்றொரு புறம் ஒரு சமையல் மேடை மாதிரியான நீள மேஜையில் மைக்ரோவேவ் அவன், கேஸ் ஸ்டவ், சீனர்களின் முகம் மாதிரி ஒரே மாதிரியான டப்பாக்களில் கொஞ்சம் மளிகை சாமான்கள். சொந்தமாக தயாரித்த பாப்கார்னை குறித்தபடி பீன்பேக்கில் சரிந்து சுவர் முழுக்க வியாபித்திருந்த திரையில் கூரையில் இருந்து தொங்கிய ப்ரொஜெக்டர் மூலம் வயது வந்தவர்களுக்கு மட்டுமான ஆங்கில வெப் சீரிஸ் பார்த்து கொண்டிருந்த பரத் கதவை திறந்து அவசரமாக உள்ளே வந்த சுசீலாவை திரும்பி பார்த்தான். பரத், ஒரு அர்ஜென்ட் மேட்டர். என்ன அர்ஜென்ட்டா இருந்தாலும் முதல்ல படிச்சிடுறேன். செல்ஃப் ப்ரொஹிபிட்டட் ஜோன் என்று எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருந்த அவள் பனியனின் வாசகத்தை படித்து முடிப்பதற்குள் அவன் தலையில் குட்டி, அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன்ல என்றாள். நாம் என்ன லாண்ட்ரியா நடத்திட்டு இருக்கோம்? பரத், பி சீரியஸ். நந்தினி சர்மா இஸ் மிஸ்ஸிங். பீன் பேக்கில் இருந்து அவசரமாக எழுந்து பேலன்ஸ் தடுமாறி அவள் தோள்களை பிடித்து சமாளித்த பரத், டிவி மொபைல் எதுலேயும் நான் நியூஸ் பார்க்கலையே என்றான். இன்னும் மீடியாவுக்கு தெரியாது. பின்ன உனக்கு எப்படி? அவளோட சித்தி ஃபோன் செஞ்சாங்க. நம்ம ஹெல்ப் உடனே தேவைப்படுது பரத் என்றாள் சுசீலா. அத்தியாயம் 4. சூரியன் விடைபெறும் ஆயத்தத்தில் இருக்க வானம் வெளிச்சம் கரைந்து டல் அடித்தது. சாலை விளக்குகளும் சாலையில் விரையும் வாகனங்களின் விளக்குகளும் எரிய துவங்கின. மெட்ரோ ஸ்டேஷன்களிலும் பஸ் ஸ்டாப்புகளிலும் காலி சாப்பாட்டு பாக்ஸ்களுடன் களைத்த அலுவலர்கள் காத்திருந்தார்கள். சுசீலா வேகத்துடன் ஆனால் நேர்த்தியாக காரோட்டினாள். அருகில் பரத் யூடியூபில் நந்தினி சர்மா லேட்டஸ்ட் நியூஸ் என்று தேடி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கொண்டிருந்தான். நந்தினி சர்மா வீட்டு தோட்டத்தில் மரக்கன்று நட்டு பூவாளியில் தண்ணீர் ஊற்றிவிட்டு அந்த கிரீன் சேலஞ்சை நடிகை த்ரிஷாவை செய்ய சொன்னாள். நந்தினி சர்மா கடற்கரையில் வெள்ளை உடையில் பாரத மாதாவின் தங்கை போல் நின்று கொடியசைத்து கருணை நோக்கத்திற்கான மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை துவக்கி வைத்து அவளும் ஓட 3-4 சேனல் கேமராக்கள் பைக்கில் கவர் செய்தபடி போனார்கள். நந்தினி சர்மா தொலைக்காட்சி ஸ்பான்சர் பிடித்துவிட்ட ஒரு சினிமா அமைப்பின் சிறந்த திரைக்கலைஞர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் பெயர் அழைக்கப்பட்டதும் அப்போதுதான் தெரிந்து கொண்டது போல் ஒரு ஆஸ்கார் வியப்பை முகத்தில் காட்டி படிகள் ஏறினாள். வீட்டு ஹாலில் முழங்காலுக்கு சில இன்ச் வரை கவுன் அணிந்து கால் மேல் கால் அணிந்த நந்தினியை பார்ப்பதா இல்லை கேட்பதா என்று எதிர்நாற்காலி பேட்டி ஆசாமியை படுத்தினாள். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் இருக்கிறது சாக்லேட் ஏஞ்சல் நந்தினி சர்மாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல. ஐஸ்கிரீம்ல செஞ்ச செல்ல மாதிரி இருக்கிற நந்தினி கிட்ட பேசலாமா என்று வழிந்தான். தோழி தங்கை கடந்து ஹீரோயின் ஆகிவிடும் நோக்கத்தில் கதாநாயகிகளை விடவும் தூக்கலாக மேக்கப் அப்பிக்கொண்டு ஜொலிக்கும் முடையில் போடியத்தில் நின்ற தொகுப்பாளனி, 3வது தடவை பெஸ்ட் ஆக்ட்ரஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க நந்தினி என்றாள். கிளவுட் 9ல மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் என்று நந்தினி சொன்னதும் அப்படியே பாஸ் செய்து, ஏன் சுசி, நீ எப்பவாச்சும் கிளவுட் 9ல மிதந்திருக்கியா என்று சிரித்தான் பரத்.
அமெரிக்கால ஒரு வெதர் ப்ரோ வகைப்படுத்தின அழகான மேகத்தை 70 வருஷமா கொண்டாடுறோம். ஆனா நந்தினி சொல்றது பொருத்தம்தான். எப்படி? சாக்லேட் தேவதையாச்சே. தேவதை எப்பவும் மேகத்துல தானே மிதப்பா. மேகத்துல மிதக்கிறதுக்கு தேவதையா இருக்க வேண்டியது இல்லையே. டாஸ்மாக் சரக்கடிச்சா போதுமே. நாட்டி படவா, அங்கெல்லாம் போறீங்களா என்ன? ஏன் போத, அது இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அதுல இல்லைன்னு தெரியும், எதுலன்னு தெரியும் என்று அவன் புஜத்தில் செல்லமாக கொத்தினாள். நந்தினி பத்தி கொஞ்சம் சொல்லேன். தமிழ்நாட்டோட ஹாட் ரோப் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா நான் நம்பணுமா? என்னோட ஃபேவரட் குண்டாகிறதுக்கு முன்னாடியான அனுஷ்கா. அதனால நந்தினி அவ்வளவா ஃபாலோ பண்ணல. ஃபில்மோகிராஃபில அவ நடிச்ச படங்கள் பற்றி பார்த்துட்டேன். எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் வேணும். அவ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள என் மூளையை கொஞ்சம் நிரப்பேன். சுசீலா கதையின் முதல் அத்தியாயத்தில் நந்தினி சர்மா பற்றி வரையப்பட்ட பெரிய குறிப்புகளை சொல்லி முடித்ததும், எல்லாம் சவ சவன்னு இருக்கே, ஹாட் கிசு கிசு சொல்லுப்பா. நடிகர் ஸ்ரீதர் கல்யாணம் பண்ணிக்க போறா. இது லேட்டஸ்டா யூடியூப்ல வந்த புது நியூஸ். ஓ, அப்புறம் மலையாள ஹீரோ மனோஜ் வர்கீஸோட கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்துட்டு பிரேக்கப் ஆனது பழைய நியூஸ். ஒய் பிரேக்கப்? உதடுகளை பிதிக்கினாள் சுசீலா. மனோஜ் வர்கீஸுடனான காதல் முறிவு குறித்து நந்தினி பேட்டி என்று மொபைலில் தேட உடனே கிடைத்தது. ஒரு கொத்து மைக்குகள் முன்பாக புடவையில் இருந்த நந்தினி சர்மா, ப்ளீஸ் அது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி நான் பேச விரும்பல என்றாள். ஒரு மைக்கன், பிரிஞ்சதுக்கு நீங்க காரணமா அவர் காரணமா என்று தன் மைக்கை அவள் வாய்க்குள் கிட்டத்தட்ட திணிக்க, ப்ளீஸ் நோ கமெண்ட்ஸ். அவன் பிடிவாதமாக, ஆனா அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நந்தினிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரே என்றான். அதே மாதிரி எனக்கும் அவரும் கற்றுக் கொடுத்துருக்காரு, போதுமா? சடக் என்று காரில் ஏறி படீர் என்று கதவை சாத்தினாள். பரத் ஃபோனை மேக்னெட் ஸ்டாண்டில் பொருத்திவிட்டு, ஓகே, எப்பையிலேருந்து காணோம் என்றான். தெரியாது. போலீஸில் சொல்லிட்டாங்களா? தெரியாது. எதுவுமே கேட்கலையா நீ? கேட்க விட்டாதானே? 2 வரி தான் பேசினாங்க. அந்த 2 வரிய வார்த்தை மாத்தாம சொல்ல. நான் நந்தினி சர்மாவோட சித்தி பேசுகிறேன். திடீர்னு அவளை காணோம். உங்களோட ஹெல்ப் வேணும். அட்ரஸ் அனுப்புகிறேன், உடனே வாங்க ப்ளீஸ். சித்தி பற்றி சிறு குறிப்பு இருக்கா? ஹைக்கூ சைஸில் கூட இல்லைங்க. அடுத்த 10வது நிமிடம் கொட்டிவாக்கத்தில் நந்தினி சர்மாவின் உயரமான கருங்கல் காம்பவுண்ட் எல்லை கட்டிய பங்களாவின் வாட்ச்மேன் ஃபோனில் பேசிவிட்டு கேட்டை திறந்துவிட உள்ளே செலுத்தி காரை நிறுத்தினாள் சுசீலா. பட்டுப்புடவை நகைகளுடன் தன்னை ஜெயலட்சுமி சித்தி அறிமுகப்படுத்தி கொண்டதும், சாரி, நீங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு புறப்பட்டீங்க போல என்றான் பரத். இல்லைங்க, நான் எப்பவுமே இப்படிதான். இங்க வேணா, ப்ளீஸ் என்னோட வாங்க என்றாள். லிஃப்டில் 3ஆம் மாடிக்கு அழைத்து வந்த சித்தி அங்கே நிலாவை அலைக்கழித்தபடி இருந்த குட்டி நீச்சல் குளம் அருகில் நாற்காலிகளில் அமர செய்து அமர்ந்தாள். எனக்கு பயமா இருக்கு. காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் புறப்பட்டு போனவ சார். இப்போ மணி 7 ஆக போகுது. எந்த தகவலும் இல்லை. 2 ஃபோன்ல 3 நம்பர் வச்சிருக்கா. எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஷூட்டிங் எங்க? ஒருவேளை அங்க சிக்னல் கிடைக்காம. இன்னைக்கு அவளுக்கு எந்த ஷூட்டிங்குமே இல்லைன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓப்பனா ஒரு மேட்டர் சொல்றேன். ஆக்டர் ஸ்ரீதரும் அவளும் லவ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சா மார்க்கெட் போயிடும்னு ரகசியமா கல்யாணம் பண்ற பிளான்ல இருந்தாங்க. ஸ்ரீதரை கூப்பிட்டு பாத்தீங்களா என்றாள் சுசீலா. 2 நம்பரும் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான் கடங்காரன். எப்படிங்க எடுப்பாரு? இப்ப என்ன தேடி பிடிச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா என்றான் பரத். சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதேதான். இந்த 12 மணி நேரத்துல கல்யாணமே முடிஞ்சிருக்கலாமே. இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, நாளைக்கு தான் முகூர்த்த நாள். 10:30 12 முகூர்த்த நேரம். அவளுக்கு இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு என்றாள் ஜெயலட்சுமி சித்தி. அவங்கள கண்டுபிடிச்சாலும் எப்படி நிறுத்துவீங்க? கிளிசரின் போட்டுக்கிட்டு சென்டிமெண்டா பேசியா? அவ அதுக்கெல்லாம் மசிய மாட்டாங்க. 2 பேரும் மேஜர், சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது. சரி, எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? இவ ஏமாந்துட்டா சார். ஸ்ரீதர் நல்லவன் இல்ல. ஏற்கனவே அவருக்கு ஒரு லவ் இருந்து பிரேக்கப் ஆனதா நியூஸ் தெரியும். அதை வச்சு சொல்றீங்களா? இவளுக்கும் மனோஜ் வர்கீஸோட அஃபையர் இருந்து பிரேக்கப் ஆச்சு. சினிமாவில் இது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் என்ன? ஸ்ரீதர் தனக்கு லவ் பிரேக்கப்னு சொல்றது பொய். காஸ்டியூம் டிசைனராக வந்த அப்சராவை லவ் மட்டும் பண்ணல, கல்யாணமே பண்ணியிருக்கான். ஒத்து வரலன்னு பிரிஞ்சு வாழறாங்க. டைவர்ஸ் எதுவும் நடக்கல. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அப்சரா கிட்ட இருக்கு, கேட்டிருக்கேன். எனக்கே இந்த விஷயம் இன்னைக்கு தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நந்தினியை வான் செஞ்சிருப்பேனே.
ஓ மை காட்! முதல் மேரேஜை மறைச்சு டைவர்ஸ் வாங்காமலேயே செகண்ட் மேரேஜ் பண்ணுறது இல்லீகல். செல்லவும் செல்லாது. அப்சரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய வில்லங்க மேடம். செக்ஷன் 494 10 வருஷம் ஈஸியாக கொடுப்பாங்க. அதுக்கு தான் கண்டுபிடிச்சு நிறுத்தணும்னு சொல்கிறேன். போலீஸ் கிட்ட போனால் மீடியாவுக்கு நியூஸ் போயிடும். அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். சித்தியின் ஃபோன் வைப்ரேட் ஆக எடுத்து பார்த்து, அவ தான் பேசுகிறா என்றாள். அத்தியாயம் 5. ஸ்பீக்கர் ஃபோனில் போடுங்க என்ற பரத் சுசீலாவுக்கு சைகை செய்ய அவள் தன் ஃபோனில் பதிவு செய்ய தயாரானாள். எதிர்முனையிலிருந்து நான் அப்சரா பேசுகிறேன் என்றதும் சித்தி சொன்ன அவதான் நந்தினி சர்மா அல்ல என்பதை உணர முடிந்தது. ஸ்ரீதரின் முன்னாள் காதலி கம் மனைவி அப்சரா பெயரை கேட்டபடி இருப்பாளா என்று பரத்தின் கற்பனையில் சில ஸ்லைட்ஸ் ஷாட்டுகளில் அழகான பெண்கள் வரிசை கட்ட, சொல்லுமா அப்சரா என்ற சித்தி தேர்வடம் சைஸில் ஒரு அடிக்கு தொங்கிய செயினின் டாலரை நேர் செய்து கொண்டாள். அவளின் கை அங்கே போனதால் பரத்தின் பார்வையும் அங்கே போனதால் தலையை திசை திருப்பிக் கொண்டான். திருப்பதியில ஸ்ரீதர் எனக்கு தாலி கட்டினப்போ எடுத்த போட்டோ, அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் செஞ்ச சர்டிஃபிகேட், அப்புறம் நாங்கள் தங்கின ஹோட்டல் பில்லு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பட்டா என்ற அப்சராவின் குரலுக்குள் குக்வத் கோமாளி சிவாங்கி மாதிரி ஒரு குழந்தை இருந்தது. அனுப்பு மகாராஜாத்தி, நீ நல்லா இருப்ப. எங்க நல்லா இருக்கிறது? கொஞ்ச நாள்ல சரியாகி மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாழ முடியும்னு நினைச்சேன். ஸ்ரீதர் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல. அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிடுவேன் அப்சரா. மேட்ரை போலீஸ்க்கு எடுத்துட்டு போக முடியாதுல்ல, அதான் பிரைவேட்டா இறங்கியிருக்கேன். ஒருவேளை அவங்க கல்யாணம் நடந்துருச்சுன்னு வைங்க, நான் ஆதாரங்களோட போலீஸ்ல மட்டும் இல்ல மீடியா கிட்டயும் போயிடுவேன் ஆண்டி. அப்சரா கண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ மும்பை போயிட்டதால இப்பதான் டச்ல இல்ல. இங்க இருந்தப்போ எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்க. அவளுக்கு நீ சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்க, உனக்கு அவ சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா. எப்படியெல்லாம் பழகினீங்க. நானும் ஸ்ரீதரும் பிரிஞ்சப்ப டிப்ரெஷன்ல சூசைட் பண்ண நினைச்சேன். நந்தினி தான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா ஆண்டி. அதனாலதான் சொல்றேன், அவசரப்பட்டு எங்கேயும் போயிடாத. ஸ்ரீதர் எனக்கு துரோகம் செஞ்சது தெரிஞ்சும் எப்படி இவ லவ் செஞ்சா? என்ன மாயம் செஞ்சா அவன்? ஏம்மா, நீங்க ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது நந்தினிக்கு தெரியுமா? கேரியர் ஸ்பாயில் ஆயிடும், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்து அனௌன்ஸ் செய்யலாம்னு ஸ்ரீதர் சொன்னதுனால நான் யாருக்குமே சொல்லலாம் ஆண்டி. அது தெரிஞ்சிருந்தா நந்தினி அவனை லவ் பண்ணியிருக்கவே மாட்டாளேம்மா. ஃப்ரெண்டு கிட்ட கூட ஏம்மா சொல்லாம மறைச்ச? எனக்கு என்ன ஆண்டி தெரியும் அவனையே இவளும் லவ் பண்ணுவான்னு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் சைலண்டா இருக்கவே மாட்டேன். வைக்கிறேன். ஃபோனை வைத்துவிட்டு ஜெயலட்சுமி சித்தி பெருமூச்சுடன், பிரச்சனையோட சீரியஸ்னஸ் இப்போ புரியுதா பரத் சார் என்றாள். நீச்சல் குளத்தில் மிதந்தபடி காற்றில் நகரும் வண்ண ரப்பர் பந்திலிருந்து கவனம் கலைந்தான் பரத். இந்த கல்யாணம் நடந்தா டேமேஜ் ஆக போறது நந்தினி சர்மாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, இமேஜும் சேர்ந்துதான், ரைட் என்றான். அது மட்டும் இல்ல, சினிமா கேரியரும் கோவிந்தா என்றாள் சுசீலா. அந்த கமெண்டை சித்தி ரசிக்கவில்லை. பரத், கண்டுபிடிங்க, நீங்க என்ன கேட்டாலும் தரேன். இந்த கமெண்டை சுசீலா ரசிக்கவில்லை. எங்களுக்கு நந்தினியோட 3 நம்பர்ஸ், அப்சரா ஸ்ரீதர் நம்பர்ஸ், அட்ரஸ், அப்சரா அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. காலையில் 7 மணிக்கு நந்தினி எப்படி புறப்பட்டு போனாங்க, அப்போ என்னெல்லாம் பேசினாங்க, எதையும் மிஸ் பண்ணாம ஃப்ளாஷ்பேக்குக்கு போங்க என்றான் பரத். நந்தினி குளித்துவிட்டு டர்க்கி டவல் விளம்பரத்திற்கு போஸ் கொடுப்பது போல அதை மட்டும் கட்டிக்கொண்டு படுக்கை அறைக்கு வந்தபோது துர்கா மேக்கப் ஐட்டங்களை எடுத்து பெட்டிக்குள் வைத்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு ஷூட்டிங் எங்க மேடம்? வலசரவாகத்தில் ஒரு பங்களா. வார்ட்ரோப் முன்னால் நின்று ஹேங்கர்களை நகர்த்தி நகர்த்தி வெள்ளை நிறத்தில் நட்சத்திரங்கள் சிதறின ஒரு தொளதொள பலாசோ பேண்ட் அணிந்தாள். மேலே கத்தரிப்பூ நிற காட்டன் டாப்ஸ் அணிந்தாள். அந்த டாப்ஸ் உயர பற்றாக்குறையுடன் இருந்ததால் 4 இன்ச்சிற்கு மத்திய பிரதேசம் பளிச்சென்று டால் அடித்தது. ஒரு சுவர் முழுக்க பரவி இருந்த கண்ணாடியில் பார்த்து கூந்தலை ஃப்ரெஷ் செய்த போது சித்தி கதவை தள்ளி கையில் செக் புத்தகத்துடன் வந்தாள். என்ன படம் கண்ணு? அட்வர்டைஸ்மெண்ட் சித்தி, ரொம்ப நாளாக கேட்டாங்க. 2 நாள் பிரேக் அடிச்சதுனால நானே கூப்பிட்டு சரின்னு சொல்லிட்டேன். எந்த கம்பெனி? யார் டைரக்டரு? நகைக்கடை ஜேடி ஜெர்ரி தான் டைரக்டரு. லேட் நைட் ஆகிடும். நாளைக்கும் இருக்குது. க்ரீன் பார்க்கில் ரூம் போட சொல்லியிருக்கேன். நாளைக்கு நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்துடுவேன். அப்போ டிரைவர்? வேணாம், நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். துர்கா? என்ன கேள்வி இது? அவ இல்லாமல் எப்படி?
சித்தி நீட்டிய செக் புக் வாங்கி ஹெல்த் இன்சூரன்ஸ், 7 ஏசிகளுக்கு வருடாந்திர மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலவுகளுக்கான செக்குகளை மேலோட்டமாக பார்ப்பது போல் ஆனால் திருத்தமாக படித்து கையெழுத்திட்டாள். துர்கா, நீ கீழே போய் வெயிட் பண்ணு என்று சித்தி அதிகாரமாய் சொல்ல, துர்கா மேக்கப் பெட்டியும் லேப்டாப் பேகும் எடுத்துக்கொண்டு விலகி சின்ன ஓசை இல்லாமல் கதவை சாத்தினாள். இது பாரு கண்ணு, நீ குழந்தை இல்ல, உனக்கு நல்லது கெட்டது தெரியும். யார கல்யாணம் செஞ்சுக்கணும், எப்ப செஞ்சுக்கணும்னு நீ முடிவு செஞ்சா அதை கேள்வி கேட்க நான் யாரு? சித்தி சுற்றி வளைப்பதில் அழுத்து போன நந்தினி உதட்டுக்கு கொண்டு சென்ற லிப்ஸ்டிக்கை நிறுத்தி கண்ணாடி வழியாக இடம் வலம் மாறிய சித்தியை பார்த்தபடி, போர் அடிக்காத சித்தி, 2 வரியில சொல்லு, என்ன உன் ப்ராப்ளம் என்றாள். இனிமே நான் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, எங்க போற மாதிரி உத்தேசம்? தம்பி சுதாகர் இருக்கானே, அவனே வாடகை வீட்டில் தானே இருக்கான். அவன் வீட்டில் ஏசி, காரு எதுவுமே இல்லை. பரவாயில்லையா? சித்தி அமைதியாக இருக்க லிப்ஸ்டிக்கை போட்டு முடித்து எழுந்த நந்தினி, நான் உன் வயிற்றில் பிறக்கல சித்தி, ஆனால் பாசம் இல்லாதவ இல்லை, நன்றி கெட்டவளும் இல்லை. மனசை குழப்பிக்காம அமைதியா இரு. எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று நடக்க உடன் நடந்தாள் சித்தி. இருவரும் லிஃப்டில் கீழே இறங்கும் போது ஒலித்த போனில் நந்தினி, சொல்லுங்க ஸ்ரீதர், என்ன பேரு? ரிலாக்ஸ் கேரவனா? சரி சரி, நம்பர் அமுச்சிடுங்க என்றாள். வாசலுக்கு வந்து டொயோட்டோ வெல்ஃபயர் காரின் பின்புறம் துர்கா ஏறி அமர்ந்து ஒரு பபிள் கம்மை வாயில் போட்டு மென்றபடி சித்திக்கு கையசைத்து புறப்பட்டு சென்றாள் நந்தினி சர்மா. கன்னத்தில் ஒரு கை தாங்கி கேட்ட பரத், நந்தினி விளம்பர ஷூட்டிங்னு பொய் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு புரியுது, நீங்க அதை எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க என்றான். ஒரு செக்ல நந்தினி சர்மான்னு போட்டதுக்கு பதிலாக நந்தினின்னு போட்டிருந்தா. 12 மணி சுமாருக்கு தான் பார்த்தேன். ஃபோன் செஞ்சா எடுக்கல. அவ ஷார்ட்ல இருப்பான்னு துர்காவுக்கு செஞ்சேன். அவ சொன்னதுல ஷாக் ஆயிட்டேன். என்ன சொன்னா துர்கா? புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலே காரை ஓரமாக நிறுத்திட்டு, இப்பதான் ஃபோன் வந்துச்சு, ஷூட்டிங் கேன்சல், நீ வீட்டுக்கு போன்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டாலாம். வெரி ஸ்மார்ட் என்ற பரத், கார் நம்பர் கொடுங்க, அதை வச்சு எந்த டோல்கேட்ல கிராஸ் ஆச்சுன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம் என்றான். இருங்க, காரை தான் கண்டுபிடிச்சிட்டேனே என்றாள் சித்தி. அத்தியாயம் 6. ஓ, இன்னும் பிளாஷ்பேக் முடியலையா? சொல்லி முடிங்க. துர்காவை வழியிலேயே இறக்கி விட்டுட்டு நந்தினி போயாச்சு, உங்க போனையும் எடுக்கல, அப்புறம் என்றான் பரத். பதற்றமான ஜெயலட்சுமி சித்தி, 7 மணிக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டீங்க, அவ எத்தனை மணிக்கு இறக்கி விட்டா என்றாள் வைரங்கள் பதித்த தாமரை பூ டாலரை நிமிண்டியபடி. எதிர்முனையில் துர்கா தன் ஹவுசிங் போர்டு வீட்டில் இடுப்பில் இருந்த குழந்தைக்கு சோறூட்டியபடி காதில் இடுக்கிய போனில் பேசினாள். ஒரு 15 நிமிஷத்திலேயே அம்மா. எங்க இறக்கி விட்டா? திருவான்மியூர் டெப்போ தாண்டி தியாகராஜா தேட்டராண்ட. ஏம்மா? சும்மாதான் கேட்டேன். ஃபோன் வந்துச்சு, ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாலா? ஆமாம்மா, அப்படித்தான் சொன்னாங்க. அப்படி ஃபோன் ஏதாச்சும் வந்துச்சா? இல்லைம்மா, அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மெசேஜில் வந்திருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, நீ வை. ஜெயலட்சுமி அடுத்து இயக்குனர்கள் ஜேடி, ஜெர்ரியின் விளம்பர நிறுவன மேனேஜருக்கு ஃபோன் செய்தாள். நந்தினி சர்மா அம்மா பேசுகிறேன். வணக்கம்மா, சொல்லுங்க. ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு 2 நாள் பாப்பாவோட டேட் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம், மேடம் தான் பிஸின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஆர்டிஸ்ட் புக் செஞ்சு இன்னைக்கு அதோட ஷூட்டிங்னு கேள்விப்பட்டேனே, அப்படியா? ராங் நியூஸ்மா. டைரக்டர்ஸ் 2 பேரும் சாங் கம்போசிங்காக ஹாரிஸ் சாரோட சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. வீக்கெண்டு தான் ரிட்டர்ன். தேங்க்யூங்க. அடுபாவி, அடுக்கடுக்கா எத்தனை பொய்கள்! கிரீன் பார்க்கில் ரூம் போட சொன்னதும் பொய் தானா? எதற்கும் அழைத்து பார்க்கலாமா? அழைத்தாள். கிரீன் பார்க், குட் ஆஃப்டர்நூன் என்றவள் குரலில் பால், தேன், பாதாம் பருப்பு எல்லாம் போட்டிருந்தாள். ஆக்ட்ரஸ் நந்தினி சர்மா அங்கே தங்கி இருக்காங்க. ரூம் நம்பர் தெரியணும். அவங்க மதர் தான் பேசுகிறேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். கடைசி வார்த்தையில் மட்டும் ராகம் இருந்தது. காத்திருந்த நேரத்தில் தம்பி சுதாகரை இன்னொரு ஃபோனில் முயற்சிக்க அடித்து ஓய்ந்தது. எடுக்கவில்லை. மேடம், 3010 3rd ஃப்ளோர். அங்கே நந்தினி பெயரில் ரூம் எதுவும் புக் ஆகவில்லை என்கின்ற பதிலை எதிர்பார்த்த சித்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மொபைல் கனெக்ட் ஆகல, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கலாம். கேன் யூ ப்ளீஸ் கனெக்ட் மீ டு த ரூம்? ஷியோர் மேடம், வெயிட். மறுபடியும் சுதாகரை அழைக்க இப்போதும் எடுக்கவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஷீ இஸ் நாட் இன் த ரூம். மேற்கொண்டு கேட்க தோன்றாமல் தேங்க்யூ
என்று வைத்துவிட்டு மேடை நாடகத்தில் மாறிய புது காட்சியில் முதலில் வந்துவிட்ட பாத்திரம் அடுத்த பாத்திரம் வர தாமதமானால் சிந்தனையுடன் இப்படியும் அப்படியுமாக நடப்பது போல் நடந்தாள். ஷூட்டிங் என்றும் நாளைதான் திரும்புவேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு போனாள். ஹோட்டலில் அறை போட்டவள் அங்கும் இல்லை. எங்கே போனாள்? என்னதான் அவளின் திட்டம்? திருமணத்திற்காக புடவை மாங்கல்யம் வாங்க போயிருக்கலாமோ? இன்றோ நாளையோ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாளோ? சித்தி சுவரில் தொங்கிய மாத கேலண்டரை பக்கத்தில் சென்று பார்த்தாள். நாளைய தேதியில் முகூர்த்த நாள் என்று தாலி படம் போட்டிருக்கிறதே. என் யூகம் சரி, நாளைதான் அவர்களின் ரகசிய திருமணம். உடன் ஸ்ரீதரின் எண்ணை அழைத்தாள். எதிர்பார்த்தது போலவே ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீதரின் மேனேஜர் புண்ணியமூர்த்தியை அழைத்தாள். சொல்லுங்க மேடம். ஸ்ரீதருக்கு எங்கப்பா ஷூட்டிங்? அர்ஜென்ட்டா பேசணும். 2 நாளைக்கு ஷூட்டிங் இல்லை மேடம், அதனால நானே கூட பேச முடியாது. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு மேடம். ஏன்பா? ஆக்சுவலாக அவர் ஊர்லேயே இல்லை மேடம். எங்கே போயிருக்காரு? சாரி மேடம், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதே. ஆனால் நாளைக்கு வந்துடுவார். என்ன புண்ணியமூர்த்தி, நந்தினி தானே உன்னை அவர்கிட்ட சேர்த்து விட்டா? ஸ்ரீதர் எங்கே இருக்காருன்னு கேட்டு வையின்னு நந்தினி தானே சொன்னா? அப்படி இல்லை மேடம். சரி சொல்கிறேன், போட்டு கொடுத்துடாதீங்க. ஒரு ஹிந்தி படத்துக்கு கதை கேட்கறதுக்காக ஏலகிரி போயிருக்காரு. ஏலகிரியில் எந்த ரிசார்ட்டு? நான் புக் பண்ணல, ப்ரொடக்ஷனில் போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சீக்ரெட் மேடம். என்னையே வேணாம்னு லீவு கொடுத்து அவரே டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. எந்த வண்டி? BMW. எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு? காரிலிருந்து இறங்காமல் சிந்தித்த சித்திக்கு ஒரு யோசனை பளிச்சிட அந்த யோசனைக்கு வலு சேர்க்க மும்பையில் இருக்கும் அப்சராவை அழைத்தாள். 8 மணி இருக்கும். தேங்க்ஸ். பேசி முடித்ததுமே தெளிவாக புரிந்துவிட்டது. விளம்பர ஷூட்டிங் என்பது இவளின் திரைக்கதை, கதை கேட்கப் போகிறேன் என்பது அவனுடைய திரைக்கதை. சித்தி உடனே டிரைவரை தவிர்த்துவிட்டு காரில் புறப்பட்டு டிராஃபிக் இடைஞ்சல்களில் எரிச்சல் பட்டு கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு வந்து சேர 1 மணி நேரம் ஆனது. காரை பார்க் செய்த போது சற்று தள்ளி நந்தினியின் கருப்பு டொயோட்டோ வெல்ஃபயர் நிற்பதை பார்த்தாள். இன்னொரு வரிசையில் ஸ்ரீதரின் BMW ஃபேன்சி நம்பர் 9999 உடன் நிற்பதையும் பார்த்தாள். வெளியே போனவள் திரும்பி வந்திருக்கலாம். இப்போது அந்த அறை எண் 3010ல் இருவரும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் இருக்க வேண்டும். நேராக சென்று தட்டினால் கதவை திறந்ததும் இருவரும் திரு திருவென்று முழிப்பார்கள். சரி, திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் கேட்டுவிடப் போகிறாளா என்ன? காரிலிருந்து இறங்காமல் சிந்தித்த சித்திக்கு ஒரு யோசனை பளிச்சிட அந்த யோசனைக்கு வலு சேர்க்க மும்பையில் இருக்கும் அப்சராவை அழைத்தாள். ஆண்டி, ஹவ் ஆர் யூ? அப்சரா, நந்தினியும் உன் எக்ஸ் லவர் ஸ்ரீதரும் ரகசியமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, உனக்கு தெரியுமா? ஓ மை காட், அவ ஸ்ரீதரை லவ் பண்றாளா? இதுவே நீங்க சொல்லிதான் இப்ப தெரியும். அவளும் நானும் பேசிய பல மாசம் ஆச்சு ஆண்டி. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்சரா. அதுக்காக நான் ஒரு பொய் சொல்ல போறேன். உன்னை கூப்பிட்டு கேட்டா நீ ஆமான்னு மட்டும்தான் சொல்லணும். சொல்லுவியா? என்ன பொய்? நீயும் ஸ்ரீதரும் சும்மா லவ் மட்டும் பண்ணிட்டு பிரியல, நீங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணமே செஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு பொய் சொல்ல போறேன். ஆண்டி, அதுதான் நிஜம். வாட்? திருப்பதியில் நாங்க 2 பேரும் ரகசியமா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதை வெளியில டிக்ளேர் செய்யல. அதுக்குள்ள பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டோம். ரொம்ப நல்லதா போச்சு. உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சித்தி இப்போது மிகவும் தெம்பாக உணர்ந்தாள். கதவை தட்டி திறந்ததும் இதை சொன்னால் போதும். ஸ்ரீதர் விழிப்பான், மறுப்பான். அப்சராவையே கேள் என்பேன். நந்தினி அவளுக்கு போன் செய்வாள். உண்மை புரிந்ததும் ஸ்ரீதரனின் சட்டையை பிடிப்பாள். சித்தி போன், கைப்பை இரண்டையும் ட்ரேயில் வைத்து ஸ்கேன் செய்யப்பட்டதும் எடுத்துக்கொண்டு உள்ளே லிப்டில் 3ஆம் மாடிக்கு வந்தாள். 3010 அறைக்கு முன்பாக வந்து நின்று அழைப்பு பொத்தானை அழுத்த உள்ளே ஒலிப்பது மெலிதாக கேட்டது. கூடவே துப்பாக்கியால் சுடும் சத்தமும் கேட்டது. அத்தியாயம் 7. ஏதோ பொன்னியின் செல்வன் மொத்த பாகங்களையும் ஆடியோ புக்கிற்காக பேசி முடித்தவள் மாதிரி மூச்சு வாங்கி ஜெயலட்சுமி சித்தி காப்பர் பாட்டிலில் இருந்து தண்ணீர் குடித்துவிட்டு வைத்தாள். பரத் பொறுமை இல்லாமல் எழுந்து விட்டான். தொடர்கதையில தொடரும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு புல்லிங் ஹூக் வைப்பாங்க, அந்த மாதிரி படுத்தாதீங்க. ரூம்குள்ள யாரும் யாரையும் சுடலை. அப்படி எதுவும் நடந்திருந்தா சேனல்ஸ்ல அதுதான் பிரேக்கிங் நியூஸ். அது டிவியில வந்த சத்தம், கரெக்டா? அவனை ஆச்சரியமாக பார்த்த சித்தி, எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க பரத்?
காரிடார்ல ரூம் கிளீனிங் டீம் இருந்தாங்க. நான் பதறி அவங்களையும் டென்ஷன் படுத்தி உடனே மாஸ்டர் கீ போட்டு உள்ள போய் பார்த்தா டிவியில இங்கிலீஷ் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அணைக்க மறந்திருக்காங்க. 2 பேரும் ரூம்லயே இல்ல என்றாள். மீண்டும் அமர்ந்து கொண்ட பரத்திற்கு சுசீலா ரகசியமாக தம்ஸ் அப் முத்திரை காட்டிவிட்டு, அதாவது ஹோட்டல் தான் மீட்டிங் பாயிண்ட், முதல்ல நந்தினி அங்க வந்தாச்சு, 2 பேரும் அவங்க வண்டிகளை பார்க் பண்ணிட்டு வேற ஒரு வண்டியில மேரேஜ் பிளான் செஞ்ச லொகேஷனுக்கு போயிருக்கணும் என்றாள். எக்ஸாக்ட்லி. அந்த கிளீனிங் டீமை இல்லை ரிசப்ஷனில் விசாரிச்சிங்களா? அவங்க எத்தனை மணிக்கு வெளியில் புறப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? எஸ், ஆர்டர் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. 10:30 மணிக்கு புறப்பட்டிருக்காங்க. வண்டி எதுவும் புக் செய்யல. சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்த பரத், நந்தினி ரூமை பார்க்கணும் என்றான். சித்தி அழைத்து சென்று உடன் இருக்க 1/2 மணி நேரம் அங்கு குப்பை தொட்டியில் கிடந்த பர்ச்சேஸ் பில்கள், பெட்ரோல் பில்கள் உட்பட அனைத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்தார்கள். பரத்திற்கு சட்டென்று மூளையில் வெளிச்சம் அடிக்க, வெயிட், நந்தினி இந்த வீட்டிலேருந்து புறப்பட்டப்போ நீங்கள் லிஃப்டில் சேர்ந்து கீழே இறங்கினீங்க தானே? ஆமாம். அப்போது ஸ்ரீதர் கிட்ட ஒரு ஃபோன் வந்ததா சொன்னீங்கல்ல? கரெக்ட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்போ நந்தினி என்ன ஆன்சர் செஞ்சாங்க? சம் டிராவல்ஸ் நேம் சொன்னதா ஞாபகம்? பரத், எனக்கு நினைவு இருக்கு. ரிலாக்ஸ் கேரவன் தானே? நம்பர் அனுப்புங்கன்னு சொன்னாங்க என்றாள் சுசீலா. ஸோ அவங்க புக் செஞ்சது காரோ வேனோ இல்லை, கேரவன். ரிலாக்ஸ் கேரவன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா மேடம்? ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸை யாரை கேட்டாலும் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. சித்தி ஃபோன் செய்ய துவங்க பரத் சற்று தள்ளி வந்து நீச்சல் குளத்தின் நீல மேற்பரப்பு சுருக்கம் விழுந்த துணி போல் சில்மிஷம் செய்யும் காற்றால் சினுங்குவதை ரசித்தான். கூகுளில் தேடி கண்டுபிடித்த சுசீலா, பரத், ஐ காட் இட், வலசரவாக்கா அட்ரஸ். ஆனால் ஆஃபீஸ் அவர்ஸ் 6:30 வரைக்கும் தான். இப்போ மூடி இருக்கும். ஆஃபீஸ் ஃபோன் யாரும் பிக் பண்ணலை என்றாள். சிலரிடம் விசாரித்து விட்டு சித்தி, ஓனர் பேர் அருணாச்சலம், அவர் நம்பர் பிடிச்சிட்டேன், கூப்பிடவா என்றாள். நான் கூப்பிடுறேன் என்று தன் ஃபோனில் அழைத்தான் பரத். ஹலோ, அருணாச்சலம் ஹியர். வணக்கம் சார், நான் பரத், லாயர் அண்ட் டிடெக்டிவ். அர்ஜென்ட்டாக உங்களை சந்திக்க முடியுமா? உங்கள் ஹெல்ப் வேணும். ஷியோர், ஆனால் இப்போ நீலாங்கரைக்கு ஒரு வேலையாக வந்துட்டு திரும்பிட்டு இருக்கேன். தேங்க் காட். நான் இப்போ இருக்கிறது கொட்டிவாக்கத்தில், வெரி நியர்பை சார். பக்கத்தில் க்ரீன் மெடோஸ் ரிசார்ட்டில் ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? ஷியோர். பரத் எழுந்து கொள்ள, நானும் வரட்டுமா என்றாள் சித்தி. வேணாம், அப்பப்போ ஃபோன் பண்ணுறோம். கம் சுசி. பங்களா வாசலுக்கு வந்து வழி அனுப்பினாள் சித்தி. அந்த ரிசார்ட்டில் பரத்தின் கார் நுழைந்து காட்டப்பட்ட பார்க்கிங் பகுதியில் நின்றபோது சற்று தள்ளி ரிலாக்ஸ் கேரவன் என்று விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டிய கார் நின்றிருக்க, அதில் சாய்ந்து நின்றபடி காதில் மாட்டிய ப்ளூடூத் மூலம் பேசிக்கொண்டிருந்த 4 பென்சில்களை சேர்த்து பிடித்த மாதிரியான தேகத்தில் இருந்தவரிடம் பரத் சென்று ஹாய் என்றதும் சுலபமாக புன்னகைத்து கை குலுக்கின அவர், அருணாச்சலம் என்றார். திறந்த வெளியில் போடப்பட்டிருந்த வட்ட மேஜையை சுற்றிலும் அமர்ந்து காஃபிக்கு சொல்லிவிட்டு, இன்னைக்கு ஆக்டர் ஸ்ரீதர் உங்கள் கேரவன் புக் பண்ணியிருக்காரு, அது எங்கே ட்ரிப்பு போயிருக்குன்னு தெரியணும், தட்ஸ் ஆல் என்றான் பரத். அருணாச்சலம் கண்ணாடியை கழற்றி என்று ஊதி துடைத்து அந்த மௌன வினாடிகளில் சொல்லுவது சரியா என்று யோசித்தார். இது அஃபிஷியல் ட்ரிப் இல்லை, பர்சனல்னு சாரே ஃபோனில் புக் செஞ்சார். எதுக்காக விசாரணைன்னு தெரியணும். ஸ்ரீதர் சார் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாரு. நாங்கள் அதை கலெக்ட் செஞ்சு ஒரு தகவலை ரொம்ப அர்ஜென்ட்டாக அவருக்கு சேர்க்கணும். அவரோட 2 ஃபோனும் ஆஃபில் இருக்குது. அவரை நேர்லையாவது பிடிச்சாகணும். கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி. மிக உடனே ஒரு பொய் திரைக்கதை உருவாக்கி சரளமாக சொன்ன பரத்தை வியப்புடன் பார்த்தாள் சுசீலா. அதாவது சார், ஸ்ரீதர் சார் அப்பப்போ பர்சனல் ட்ரிப்புன்னு புக் பண்ணுவார். 4-5 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிரேக்குக்காக மூணார், பெங்களூர்னு போவார். எல்லாம் டைரக்டர், கேமராமேன், இப்படி செலிப்ரிட்டிஸ். டிரைவர் வேணாம்னு சொல்லிடுவார். அவங்களே மாறி மாறி ஓட்டிக்குவாங்க. அப்படித்தான் இன்றைக்கும் கேரவனை கொண்டு போய் க்ரீன் பார்க் ஹோட்டலில் நிறுத்தி சார்கிட்ட ஒப்படைச்சிட்டு டிரைவர் வந்துட்டான். ட்ரிப் எங்கன்னு நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. எத்தனை நாள்னு மட்டும்தான் கேட்டேன். 2 நாள், நாளைக்கு ரிட்டர்ன்னு சொன்னார். நிச்சயமாக வெளியூரில் தான் இல்லையா? ஆமாம்மா, உள்ளூராக இருந்தால் ஷூட்டிங்க்கு அனுப்புகிற வேனிட்டி வேன் தான் அனுப்புவோம். வெளியூருக்கு தான் பெட்ரூம் செட்டப்போடு இருக்கிற கேரவன். இப்போல்லாம் ஃபேன்ஸ் ரொம்ப ஷார்ப் சார். யார் என்ன வண்டி வச்சுருக்காங்கன்னு வண்டி நம்பர் வரைக்கும் தரோவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இப்படி. ஸ்ரீதர் சாருக்கு அனுப்பிச்ச வண்டி நம்பர் தெரியும்ல? ஷியோர். ஃபாஸ்டேக் போட்டிருக்கீங்க தானே? அஃப்கோர்ஸ்.
வண்டி ஒவ்வொரு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், மெயிலும் வந்திருக்கும். கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். 1 மினிட் சார் என்று மொபைலை ஆன் செய்தார் அவர். சார், பரனூர் டோல்கேட்டுக்கு 12:06க்கு கிராஸ் பண்ணியிருக்கு. பரனூர் டோல்கேட்டுனா திருச்சி ஹைவே ரைட்? ஆமாம் சார். சுசி, நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் சார். விக்கிரவாண்டி டோல்கேட் 2:18க்கு கிராஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எந்த டோல்கேட்டும் கிராஸ் பண்ணலை. வெரி குட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு எந்த டோல்கேட் வரும்? லெட் மீ செக் சார். காட் இட். உளுந்தூர்பேட்டை சார், செங்குறிச்சி டோல்கேட்டு. விக்கிரவாண்டியிலேருந்து செங்குறிச்சி எவ்வளோ தூரம்? 45 கிலோமீட்டர் இருக்கும் சார். அவங்க போயிருக்கிற ஊரை ஓரளவு நேரோ பண்ணியிருக்கோம். அந்த ஊருக்கு விக்கிரவாண்டி தாண்டி போகணும். செங்குறிச்சிக்கு முன்னால் இருக்குது. அதாவது 45 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு ஊர். காஃபி வந்து குடித்து முடிக்கும் வரை கேரவன் தொழில் பற்றி பொதுவாக பேசிவிட்டு அவருக்கு நன்றி சொல்லி தங்கள் காருக்கு வந்த பரத், சுசி அந்த கேரவன் நம்பரை நம்ம நியூட்டன் சாருக்கு அனுப்பி குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் லொக்கேட் பண்ணி தர முடியுமான்னு கேளு என்றான். அடுத்து ஜெயலட்சுமி சித்தியை அழைத்தான். ஓரளவுக்கு லொக்கேட் பண்ணியிருக்கோம். விக்கிரவாண்டிக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஊரோட உங்களுக்கோ ஸ்ரீதருக்கோ கனெக்ஷன் உண்டான்னு தெரியணும். ஸ்ரீதர் பிறந்த ஊர் செஞ்சி சார். திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது அந்த ஊர். அப்புறம் மேல்மலைனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் எங்கள் குலதெய்வம். அது எங்கே இருக்குது? செஞ்சியிலேருந்து 20 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். வெயிட் 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 என்று கூகுள் மேப்பில் செக் செய்து, நாங்கள் கெஸ் பண்ணுற ஏரியாவில் தான் ரெண்டுமே வருது. கோயில் நம்பர் இருந்தால் நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு புக் ஆகியிருக்கான்னு கேளுங்க. கட் செய்து விட்டு பதிலுக்கு காத்திருந்தான். சித்தி சில நிமிடங்களில் அழைத்து, பரத், யூ ஆர் கிரேட். நந்தினி ஃபோன் பண்ணி நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்லியிருக்கா. ஆனால் இன்னும் அவங்க அங்கே ரீச் ஆகலை என்றாள். கைகடிகாரத்தில் மணி 8:20 என்று பார்த்த பரத், எப்போவோ ரீச் ஆகியிருக்கணுமே என்றான் கவலையுடன். அத்தியாயம் 8. அப்படியா? சித்தியின் குரலும் கவலையில் தோற்றியது. விக்கிரவாண்டியிலேருந்து திண்டிவனம் செஞ்சி வழியாக மேல்மலைனூர் போக மொத்தம் 75 கிலோமீட்டர் தான். 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். வண்டி 2:18க்கு விக்கிரவாண்டி கிராஸ் செஞ்சிருக்கு. 4 மணிக்கே கோயிலுக்கு ரீச் ஆகிருக்க முடியுமே. ஏன் இன்னும் ரீச் ஆகலை? கல்யாணம் நாளைக்கு தானே. அதனால திண்டிவனத்தில் ஏதாச்சும் ஹோட்டலில் ஸ்டே செஞ்சுட்டு காலையில் புறப்பட்டு கோயிலுக்கு போகிறது அவங்க பிளானாக இருக்கலாம். நோனோ, சென்னையில் ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்குறது வேற, சின்ன ஊர்களில் தங்குறது வேற. உடனே நியூஸ் பரவிடும். அதனால தான் யோசித்து அவங்க கேரவன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நைட் ஸ்டேக்கும் கேரவன் வசதி, ப்ரைவசிக்கும் வசதி. என்ன சொல்ல வரீங்க பரத்? அவங்க எப்போ கோயிலுக்கு வரதா சொன்னாங்கன்னு மறுபடி கோயிலில் கேளுங்க. சில நிமிடங்களில் மீண்டும் அழைத்தாள் சித்தி. நீங்கள் சொன்னது சரிதான். காலையில் சரியாக முகூர்த்த நேரத்துக்கு தான் கோயிலுக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க பரத். சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஃபோனை கட் செய்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்த பரத் காரின் ஸ்டியரிங் மீது மெதுவாக விரல்களை தட்டினான். என்னாச்சு பரத் என்றாள் சுசீலா. நியூட்டனுக்கு ஃபோன் போடு. பேசிட்டேனே, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பரத். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று தரலாம். சுசீலா ஃபோன் போட்டு கொடுத்ததும், ஹாய் சார், ட்ரபிள் பண்ணுறோம் என்றான். சே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ட்ரபிள்னா அப்பப்போ நாங்களும் உங்களை ட்ரபிள் பண்ணுறோமே. சுசீலா சொன்ன ஏரியாவில் அந்த கேரவனை தேட சொல்லியிருக்கேன் பரத். சார், ஹைவேஸில் ஓரமாக ரோட்டை ஒட்டின ஏதாச்சும் தோப்புக்குள்ளே அந்த கேரவன் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயின் ரோட்டில் இருந்து பார்வைக்கு தெரியாமல் போகலாம். இதையும் சொல்லிடுறேன். ஆமாம், ஒரு க்யூரியாசிட்டி தான். கேரவனில் யார் ட்ராவல் பண்ணுறாங்க? கேஸை சால்வ் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேனே ப்ளீஸ். நோ இஷ்யூஸ். இன்ஃபர்மேஷன் வந்ததும் உடனே கூப்பிட்றேன். ஆமாம், என்னாச்சு? டென்னிஸ் ஆட வரதே இல்லையே. மழுப்பெல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் பிஸி, நிஜம் சொல்லணும்னா சோம்பேறித்தனம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்துடுறேன் என்றான் பரத். வி மிஸ் யூ. உங்களுக்கு தெரியுமா, ஆக்ட்ரஸ் த்ரிஷா நம்ம கிளப்பில் இப்போது மெம்பர் ஆயிருக்காங்க. எப்போலேருந்து? 1 மாதமாச்சே. அட போங்க சார், முக்கியமான தகவலை எல்லாம் இப்போ லேட்டாவா சொல்கிறது? நியூட்டன் சிரித்து விட்டு ஃபோனை கட் செய்ய, என்ன பரத், என்ன முக்கியமான தகவல் அவர் சொல்லலை என்றாள் சுசீலா. அது நான் டென்னிஸ் விளையாட போய் 3 மாதம் ஆயிருக்கும் இல்லையா. 3 மாதம் வரலன்னா மெம்பர்ஷிப் கேன்சல்னு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டாந்துருக்காங்களாம். விடுங்க பரத், நீங்கள் தான் போகிறதே இல்லையே மிச்சம். இல்லை சுசி, லேசாக டம்மி வருது பாரு.
ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாளையிலேருந்து போயிடணும். நியூட்டன் சார் கிட்டேருந்து நியூஸ் வர வரைக்கும் இப்படியே காரில் உட்காந்துருக்க போகிறோமா என்றாள். பக்கத்தில் தான் பீச்சு. சேர்ந்து நின்று அலையில் கால் நனைச்சு ரொம்ப நாளாச்சு சுசி என்று காரை ஸ்டார்ட் செய்தான் பரத். எனக்கு மிளகா பொடி போட்டு மாங்காய் பத்தை வாங்கி தரணும். அவ வைரமும் தங்கமும் கேட்குறப்ப சரியான பட்ஜெட் லவர் பண்ணி என்று இடது கையை அவள் தோளில் போட்டுக்கொள்ள அவன் மீது லேசாக சரிந்து சாய்ந்து கொண்டாள் சுசீலா. முதல் நாள் நிகழ்ந்த ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த பூங்காவில் 10 அடி அகலத்தில் 2 வண்ணங்களில் பேவர் பிளாக்ஸ் பதித்து நடப்பவர்களுக்காக ஒரு சதுர பாதை போட்டிருந்தார்கள். அதில் இளம் முதல் கிழம் வரை எல்லா வயதினரும் ட்ராக் சூட்டில், ஷார்ட்ஸில் வேக நடையிலும் ஓட்ட நடையிலும் கெடிகார ஓட்டப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். டைட்டாக டாப்ஸ் அணிந்த இளம் பெண்கள் ஓட்ட நடையில் விரையும் போது அவர்களின் கூந்தல் இடம் வலமாக ஆடியது. கீச் கீச் என்று பறவைகள் பூங்கா முழுக்க குறுக்கில் அலைந்து சிலது ஷிட் அடித்து கொண்டிருக்க, முன் ஜாகிரதை முத்தண்ணாக்கள் சிலர் தொப்பி போட்டிருந்தார்கள். எங்கோ இருக்கும் பைப்பில் செருகி பாம்பு பாம்பாக வளைந்தே ஹோஸ் பைப்பை பிடித்து செடிகளுக்கு தண்ணீர் பீச்சிக் கொண்டிருந்தவன் இடது கையில் காகித கோப்பையில் காஃபி. 20 அடிக்கு ஒரு பிளாஸ்டிக் பெஞ்ச் போடப்பட்டிருக்க நடந்து முடிந்த வயதானவர்களால் ஹவுஸ் ஃபுல்லாகி இருந்தன. ஸ்டாண்ட் போட்ட தன் பைக்கில் சாய்ந்து கைகளை கட்டியபடி பூங்காவின் வாசலை பார்த்து கொண்டு காத்திருந்தான் ஜோஷ்வா. சற்று நேரத்தில் ஸ்கூட்டரை நிறுத்தி ஹெல்மெட்டை கழற்றி மாட்டிவிட்டு உள்ளே நுழைந்த புண்ணியமூர்த்தியை கையசைத்து தன் அருகில் அழைத்தான். என்னப்பா இன்னைக்கு லேட்டு? ஃபேமிலி மேன் தம்பி, எந்திரிச்சதும் ரெடியா ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு நிப்பா என் பொண்டாட்டி. கல்யாணம் செஞ்சு பாரு, புரியும். நியூஸ் இருக்கா ப்ரோ? என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஜோஷ்வா. சொல்லு. நடிகர் டேஷ் இருக்காரு, அவர் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி கொடுத்தாரு. எக்கச்சக்கமாக குடிச்சு மட்டை ஆகிட்டாரு. தூக்கிட்டு போய் தான் காரில் படுக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா? போயா, சப்ப மேட்டராகவே கொடுக்குறேன். நீ கொடுக்குற 500 1000க்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. 4 நாள் முன்னாடி தானே சூப்பராக ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்தேன். நீ சொன்னதை வச்சு ஸ்ரீதரும் நந்தினி சர்மாவும் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு என் சேனலில் சொன்னேன். அவள் ஃபோன் பண்ணி என்னை கொதறி எடுத்துட்டா. லாயர் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்கா. தப்பான செய்தி சொன்னதுக்காக மான நஷ்ட ஈடா நான் 1 கோடி கொடுக்கணுமா? 1 கோடியா? வச்சிருக்கியா? 1 கோடி இருந்தா குட்டி பட்ஜெட்டில் ஒரு சினிமா எடுத்திருப்பேயா. வேற வழி இல்லாமல் அது பொய் செய்தின்னு ஜகாவக வேண்டியதாக போச்சு. புண்ணியமூர்த்தி சிரித்தான். நந்தினி லேசாக மிரட்டினதுமே பயந்துட்டேன். நான் என்றைக்குமே ராங் நியூஸ் கொடுத்ததே இல்லை. அப்போது அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறது நிஜம்னு உறுதியாக சொல்கிறியா? யோ, ஸ்ரீதர் சாரோட மேனேஜர் யானா? எப்பவும் அவரோடையே இருக்கேன். எனக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்க என்னைக்கு கல்யாணம் செஞ்சுக்க போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். மை காட், எப்போ? 10,000 ரூபா கொடுக்குறியா? சொல்கிறேன். ஜோஷ்வா ஒரு வினாடி யோசித்தான். நந்தினி சர்மா கெட்ட வார்த்தைகளால் அவனை கழுவி ஊற்றியது நினைவுக்கு வந்தது. தரேன். நம்புறதுக்கு இல்லை, இப்போவே பேடிஎம் பண்ண. ஜோஷ்வா உடனே செய்ய புண்ணியமூர்த்திக்கு வங்கியில் இருந்து செய்தி வந்ததும் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு, நாளானிக்கு வெளியூரில் கல்யாணம், அதுக்கு நாளைக்கு காலையில் புறப்படுறாங்க என்றான். எந்த ஊரில்? அதான் முக்கியம். சத்தியமாக அது எனக்கு தெரியாது. ஏலகிரியில் ஒரு ரிசார்ட்டில் கதை கேட்க போகிறேன்னு என்கிட்டயே டூப்பிடுறாரு. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஏதாவது நீ புக் செஞ்சியா? என்னை புக் செய்யவே சொல்லலையே. கார்லேயே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிரைவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி, மேற்கொண்டு தகவல் கிடைச்சா சொல்லு. ஜோஷ்வா மனதிற்குள் கருவினான். நந்தினி, மீடியாக்காரனியா பகச்சிக்கிட்ட? வாழ்நாள் பூராவும் நீ அதுக்காக வருத்தப்பட போற பாரு. அவனுக்குள் ஒரு திட்டத்தின் கருவின் முதல் புள்ளி விழுந்தது. புண்ணியமூர்த்தியிடம் விடைபெற்று பைக்கில் தன் பிளாட்டை நோக்கி பயணித்த போது அந்த புள்ளிக்கு கைகளும் கால்களும் முளைக்க துவங்கின. அத்தியாயம் 9. கடற்கரையில் பாதி நிலா அலைகளின் மீது இதமான வெளிச்ச ஜரிகை விரித்து வைத்திருக்க, மக்களின் பாத சுவடுகளால் நெளிந்து போயிருந்த மணல் வெளியில் காற்றும் கடலையும் பஜ்ஜியும் சோளமும் வாங்கி கொண்டிருந்தவர்களை கடந்து தங்கள் காருக்கு நடந்த சுசீலா மாங்காய் கடித்து சாப்பிட்டாள். பரத் சாலைக்கு வந்ததும் உலர்ந்து போன மணலை தட்டிவிட்டு முழங்கால்கள் வரை ஏற்றிவிட்டிருந்த பேண்ட் முனைகளை கீழே இறக்கிவிட்டான். சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த மொபைல் ஒலிக்க நியூட்டன் சார் என்று பெயர் பார்த்துவிட்டு, சொல்லுங்க சார் என்றான். நீங்க சொன்ன கேரவனை லொக்கேட் பண்ணியாச்சு.
திண்டிவனத்துக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு மாந்தோப்புல நிக்குது. இன்ஜின் ஆஃப்ல இருக்கு. ஆனா ஒரு ஜெனரேட்டர் ஓடுற சத்தம் கேக்குது. ஏசி ஓடுது. உள்ள சம்படி ரெஸ்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? பரத் மணி பார்த்தான். 10 நெருங்கி கொண்டிருந்தது. இந்த இஷ்யூ ரொம்ப பர்சனல் மேட்ரு சார். நாங்கள் தான் நேரடியாக டீல் செய்ய முடியும். உடனே உடனே புறப்பட்டு அங்கே போகிறோம். யாராச்சும் ஒருத்தரை விட்டு அந்த வேனை தூரத்துலேருந்து மானிட்டர் பண்ண சொல்லுங்க. அவர் நம்பர் எனக்கு கொடுத்துடுங்க. என்னதான் பரத் பிரச்சனை? கொஞ்சம் தலைப்பு செய்தியாவது கொடுங்களேன். ஓகே, சொல்லிடுறேன். அந்த கேரவனுக்குள்ள நாளைக்கு திருட்டுத்தனமாக கல்யாணம் செஞ்சுக்க போகிற ஒரு ஜோடி இருக்கு சார். அந்த மேரேஜை நிறுத்தி ஆகணும். இதுக்கு நீங்கள் எதுக்கு போகணும்? நாங்கள் பார்த்துக்குவோமே. இது ஒரு விவிஐபி விவகாரம். மேட்டர் லீக் ஆகக்கூடாது. அடியாளங்களை கூட்டிகிட்டு போக போகிறீங்களா என்ன? சேச்சே, இல்லை சார். அவங்க 2 பேரும் மேஜராக இருந்தால் லீகலாக ஒன்றும் செய்ய முடியாது. தெரியும் இல்லையா? ஹராஸ் பண்ணுறாங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் செஞ்சால் வில்லங்கமாயிடும் பரத். பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கு. டைவர்ஸ் ஆகலை. அதை மறைச்சிருக்கான். எங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டினாலே அவ காரி துப்பிட்டு மேரேஜை நிறுத்திடுவா என்றான் பரத். கேரவனை கண்டுபிடிச்சு சொன்னது திண்டிவனம் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் முரளி. அவர் நம்பர் அனுப்புகிறேன். அவரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்ஸ். பரத் உடனே ஜெயலட்சுமி சித்திக்கு ஃபோன் செய்தான். மேடம், அவங்க போன கேரவனை கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் ரெடியாக இருங்க. நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். உடனே புறப்படணும் என்று சொல்லிவிட்டு வைத்தான். இப்போவே புறப்படணுமா பரத்? ஈஸியாக ரூட்டில் போனாலும் எப்படி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். போய் சேர்றப்ப அன்டைம் ஆயிடாது என்றாள் சுசீலா. வேற வழி. ஸ்ரீதர் அலர்ட் ஆகிடக்கூடாது. சாரிப்பா, உனக்கு வேற டிஷர்ட் மாற்ற நேரம் இல்லை என்று சிரித்தபடி காரை ஸ்டார்ட் செய்தான் பரத். நான் அதுக்காகவா கேட்டேன்? ஆனால் நேர் விருப்பத்தை மதிக்கணுமே. ஒன்று செய்யலாமா? நேற்று ஆன்லைனில் ஆர்டர் செஞ்சு வந்த ஒரு டிஷர்ட்டு பெயிண்ட் செய்ய அனுப்பினியே, அதில் என்ன எழுத சொன்ன? சொல்ல. சுசீலா குட்டியாய் சிரித்து விட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய செய்தியை தேடி அவனிடம் காட்டினாள். நோ பார்க்கிங் ஃபார் யுவர் ஐஸ் என்று இருந்தது. முதல் நாள் நிகழ்ந்த மற்றும் ஒரு ஃப்ளாஷ்பேக். தயாரிப்பாளர் ஆர்எஸ்கே வீட்டின் புல்வெளியில் 2 நபர் அமர்ந்து ஆடும்படியான அழகான ஸ்டீல் ஊஞ்சல் போட்டிருந்தார். அதில் தற்சமயம் அவர் மட்டும் நட்சத்திரங்களை பார்த்தபடி மெதுவாக ஆடியபடி இருந்தார். கையில் ஐஸ் துண்டுகள் மிதந்த மதுவுடன் அழகான கிளாஸை பிடித்திருந்தார். வீட்டுக்குள் இருந்து இடுப்பு வேட்டிக்கு மேல் மரியாதைக்கு துண்டு கட்டிய ஒரு பணியாள் தட்டில் சுட சுட ஆம்லெட்டும் பன்னீர் பஜ்ஜிகளும் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். ஒரு கார் வந்து நின்று அதிலிருந்து அவசரமாக இன்னொரு தயாரிப்பாளரும் யூனியனில் செல்வாக்குடன் இருப்பவருமான குமரகுரு வந்து எதிரே போடப்பட்டிருந்த மூங்கில் நாற்காலியில் அமர்ந்தார். ஆர்எஸ்கே சார், நானும் 2 கோடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டீங்க? நானா குண்டு போடுறேன்? முதல்ல குடிங்க. குமரகுரு அவரே காலி கிளாஸ் எடுத்து மது ஊற்றி சோடா ஊற்றி ஐஸ் துண்டுகள் போட்டு கொண்டார். பதறுது ஆர்எஸ்கே சார். கன்ஃபார்ம்டு நியூஸ் தானா? ஜோஷ்வா சும்மா பரபரப்புக்காக ஒரு நியூஸை சொல்ல மாட்டான். அவன் சேனலுக்கு தொடர்ந்து எல்லா படத்துக்கும் விளம்பரம் தந்துக்கிட்டே இருக்கேன். கூப்பிட்டு கேட்டேன், கரெக்டான நியூஸ் தான்னு சூடம் அடிக்காத குறையா சொல்கிறான். பொறுப்பில்லாத பெண்ணா இருக்காளே. டாப்பில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் கல்யாணம் செய்வாங்களா? இப்போ டாப்லேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டா. நான் கூப்பிட்டு பேசினேன். குழையிறா. இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. அவள் சொல்கிறது நிஜமா இருக்கக்கூடாதா ஆர்எஸ்கே சார்? ஜோஷ்வாவுக்கு ஃபோன் போடுறேன், நீயும் கேளியா? ஆர்எஸ்கே கிளாஸை வைத்துவிட்டு ஸ்பீக்கர் ஃபோன் வழியாக ஜோஷ்வாவை அழைத்தார். சொல்லுங்க சார் என்றான் ஜோஷ்வா. இது பெரிய மேட்டர், பல பேரை பாதிக்கும். நீ கரெக்டாக சொல்லு. நந்தினி சர்மாவும் ஸ்ரீதரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறது கன்ஃபார்ம் தானா? லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லட்டுமா சார்? சொல்லு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறது நாளானைக்கு சார். ரொம்ப நம்பிக்கையான நபர்கிட்டேருந்து கிடைச்ச நியூஸ் சார் இது. நினச்சேன் அவள் என்கிட்ட அப்பட்டமாக போய் சொல்கிறான்னு அப்போவே நினச்சேன். எங்கே நடக்குது? அது இன்னும் தெரியல சார். கண்டுபிடிச்சிடுவேன் சார். தெரிஞ்சதும் அதையும் சொல்லு என்று ஃபோனை வைத்தவர் பற்களை நர நரவென்று கடித்தார். என்ன சார் இது என்று பதறினார் குமரகுரு. இப்போ என்னையா சொல்கிற என்றார் சீரலாய் ஆர்எஸ்கே. நந்தினிக்கு ஃபோனை போடுங்க. வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அப்புறமா பண்ணிக்கன்னு சொல்லிடலாம். கொடுத்துட்டா மறு வேலை பாப்பா. யூனியன் எதுக்கு இருக்கு? ரெட் கார்டு போடலாம் சார். நம்ம யூனியன் லெவலுக்கு சப்போர்ட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. உடனே நடக்காது. அப்போ என்ன தான் செய்யலாம்னு சொல்கிறீங்க? நம்மெல்லாம் முட்டாள், அவன் மட்டும்தான் புத்திசாலின்னு விளையாடுறா பாரு.
அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்யா. அவருக்குள் ஒரு கோபப்பந்து இலக்கில்லாமல் அலைய துவங்கியது. அடுத்த ரவுண்டுக்கு மது உள்ளே போனதும் அந்த பந்துக்கு ஒரு இலக்கு தெரிந்தது. கிழக்கு கடற்கரை சாலையில் பயணம் துவங்கி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இணைந்து விழிப்புடன் பரத் காரை ஓட்டினான். அவன் அருகில் அமர்ந்திருந்த சுசீலா காதில் இயர்போன் மாட்டி பாடல்களை கேட்டபடி வந்தாள். பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஜெயலட்சுமி சித்தி தூக்க கலக்கமாய் 2 நிமிடம் கண்ணயர்வதும் உடனே இமைகளை உதறிக்கொண்டு விழிப்பதுமாய் இருந்தாள். மணி 12ஐ தாண்டி இருந்தது. திண்டிவனம் 14 கிலோமீட்டர் என்கின்ற மைல்கல்லை கடந்தபோது பரத் காரின் ப்ளூடூத் வழியாக போனில் சப் இன்ஸ்பெக்டர் முரளியை அழைத்தான். சார், பரத் நியரிங் சார். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க ஷேர் பண்ண லொகேஷனுக்கு வந்துருவோம். அந்த கேரவன் என் வியூ பாயிண்ட்ல தான் சார் இருக்கு. வாங்க வாங்க. அடுத்த 10 நிமிடங்களில் திண்டிவனம் எல்லைக்கு முன்பாக இடதுபுறம் சாலையை விட்டு பிரிந்த சின்ன சாலையில் திரும்பி கொஞ்ச தூரத்தில் அடர்த்தியாக இருந்த அந்த மாந்தோப்பின் துவக்கத்தில் பைக்கில் சாய்ந்து நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் முரளி அருகில் சென்று காரை நிறுத்தினான் பரத். இறங்கியதும் அறிமுகமாகி கைகுலுக்கியதும் அவர் சுட்டிக்காட்டிய திசையில் 500 மீட்டர் தள்ளி நின்றிருந்த ரிலாக்ஸ் கேரவன் பாதி நிலாவின் குறை வெளிச்சத்தில் தெளிவில்லாமல் தெரிந்தது. சார், நீங்க இங்கே இருங்க. மூவரும் மொபைல் டார்ச் ஆன் செய்து கொண்டு கேரவனை நெருங்க நெருங்க ஜெனரேட்டர் சத்தம் அதிகரித்தது. தூங்கிக்கிட்டு இருப்பாங்க என்றாள் சுசீலா. டிஸ்டர்ப் செஞ்சுதான் ஆகணும், இது அவங்க வாழ்க்கைமா. சித்தி கேரவனின் கதவில் டம டமவென்று பலமுறை தட்டியும் திறக்கப்படாததால் கைப்பிடியை அழுத்தி பார்க்க உள்ளே தாழிடப்படாததால் திறந்து கொண்டது. படிகள் ஏறி உள்ளே வந்து சுவிட்ச் தேடி போட்டதும் மூவரும் அதிர்ந்தார்கள். படுக்கையில் மயங்கிய நிலையில் கிடந்த ஸ்ரீதரின் கைகளும் கால்களும் பார்சல் செய்யும் அகலமான வெள்ளை செலஃபின் டேப்பால் கட்டப்பட்டிருந்தது. வாயிலும் ஒட்டப்பட்டிருந்தது. நந்தினியை காணவில்லை. அத்தியாயம் 10. பரத் அவசரமாக அவன் வாய் டேப்பை பேய்த்து எடுத்தான். தன் கீச்செயினில் இணைந்திருந்த நெயில் கட்டருக்குள் பதுங்கியிருந்த குட்டி கத்தியை விரித்து கை கால் டேப்புகளை கட் செய்து விடுவித்தான். சுசீலா தண்ணீர் பாட்டில் எடுத்து ஸ்ரீதர் முகத்தில் பளிச் பளிச்சென்று அடித்தாள். வாயில் வைத்து புகட்டினாள். மிகவும் சிரமப்பட்டு இமைகளை திறக்க முயன்றான் ஸ்ரீதர். அவனை தூக்கி முதுகுக்கு தலையணை வைத்து சாய்ந்து அமர வைத்ததும் விழிகளை விரித்தான். சூழ்நிலையை உணர மேலும் சில நிமிடங்கள் ஆனது. டேய் ஸ்ரீதர், என் பொண்ணு எங்கடா ராஸ்கல் என்றாள் சித்தி ஆவேசமாக. இருங்க என்று அவரை அதட்டி, ஸ்ரீதர் சார், ஐ எம் பரத், லாயர். கூல், டென்ஷன் ஆகாதீங்க. மேல்மலையனூர் கோயிலில் நீங்களும் நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்க போட்ட பிளான்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது யார் வேலை, என்ன நடந்துச்சுன்னு நிதானமாக சொல்லுங்க என்றான் பரத். இந்த மாந்தோப்புக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட பல தடவை வந்திருக்கேன். தோட்டக்காரன் ஆறுச்சாமி பழக்கம். இங்கே வந்ததும் அவனுக்கு பணம் கொடுத்து ட்ரிங்க்ஸ், சிகரெட்டு, டின்னர், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வர சொன்னேன். அவனும் சைக்கிளில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிட்டோம். நாங்கள் லேப்டாப்பில் படம் பார்த்தோம், அரட்டை அடித்தோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நந்தினி ஆசையாக என்னை பல கோணத்தில் படம் எடுத்தா. அதே மாதிரி நான் அவளை கிளிக் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ கதவை படின்னு திறந்து திமு திமுன்னு 2 பேர் உள்ளே வந்தானுங்க. நந்தினி அலறினா. சட்டுன்னு ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரே எடுத்தானுங்க. ஒருத்தன் நந்தினி முகத்தில் ஸ்ப்ரே செஞ்சதும் அவள் சரிஞ்சு பெட்டிலேயே விழுந்துட்டா. இன்னொருத்தன் தடுக்க போன ஏன் மூஞ்சில ஸ்ப்ரே அடித்தான். கத்துறதுக்கு கூட அவகாசம் இல்லை. அடுத்த செகண்டே மயக்கமாயிட்டேன். மீண்டும் தண்ணீர் குடித்தான் ஸ்ரீதர். அவங்க எப்படி இருந்தாங்க? உயரமாக இருந்தானுங்க. திடகாத்திரமா ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் மாதிரி இருந்தானுங்க. கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி உள்ளன்ஸ்குள்ளா போட்டு இருந்தானுங்க. ஏதாச்சும் பேசினாங்களா? இல்லை. இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? 7 மணி இருக்கும். நந்தினியை அவனுங்க கடத்திட்டு போயிருக்கணும். கடவுளே, எந்த செக்யூரிட்டி ஏற்பாடும் இல்லாமல் வந்தது மிகப்பெரிய தப்பு. நெற்றியில் தட்டி கொண்டான். 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 7 மணிக்கு அப்புறமா திருச்சி சைட்லேயும் சென்னை சைட்லேயும் டோல்கேட்ஸில் கிராஸ் செஞ்ச வண்டிகளை ரெக்கார்டிங்ஸ் பார்த்து ஆராயணும் என்றான் பரத். வண்டி பற்றி க்ளூ இல்லாமல் எப்படி என்றாள் சுசீலா. சுசி, பாயிண்ட் நம்பர் 1, அவங்க ஒரு காரோ வேனோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, கேரவன்லேருந்து காருக்கு மாற்றுறதுக்கு சௌகரியமாக அந்த காரை கேரவன் பக்கத்தில் தான் நிறுத்தியிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, ஹைவேஸ்லேருந்து பிரிஞ்சு இந்த தோப்புக்கு வர சின்ன ரோட்டில் ஒரு கார் வந்ததையும் திரும்பி போனதையும் யாராவது பார்த்துருக்கலாம்.
தோட்டக்காரன் ஆறுச்சாமி வீடு எங்கே இருக்கு? ஹைவேஸில் மியூசிக் எல்லாம் போட்டு அமக்களமாக ஒரு பரோட்டா கடை பார்த்தேன், அங்கேயும் விசாரிக்கணும். ஸ்ரீதர் சார், ஆறுச்சாமிக்கு ஃபோன் போட்டு நாசுக்கா விசாரிங்களேன் என்றான் பரத். ஸ்ரீதர் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு அழைக்க 10வது ரிங்கில் எடுத்த ஆறுச்சாமி தூக்க கலக்கமாக, என்ன சார் என்றான். எங்கப்பா இருக்க? வீட்டில் தான் சார் இருக்கேன். தோப்புக்கு வரட்டுமா? ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை, நீ சாமான் வாங்க போனப்போ வந்தப்போ நம்ம கேரவன் பக்கத்தில் வேற ஏதாச்சும் வண்டி பார்த்தியா? இல்லையே சார். அப்படி ஏதாச்சும் இருந்தால் யார் என்னன்னு விசாரிச்சிருப்பேனே சார். உங்கள் ஒரு வண்டி தானே நின்றுச்சு. ஏதாச்சும் பிரச்சனையா சார்? வரட்டுமா? ஒன்றும் இல்லை, சமயத்தில் யாராச்சும் டிஸ்டர்ப் செய்வாங்க, அதான் சும்மா கேட்டேன். நீ தூங்குப்பா என்று அணைத்தான். மேடம், இது இனிமே போலீஸ் ஹெல்ப் இல்லாமல் ஆகாது என்ற பரத்தின் கைகளை பிடித்து கொண்டாள் சித்தி. ப்ளீஸ், போலீஸ்கிட்ட போகாமல் அவளை கண்டுபிடிக்க முடியாதா? பெரிய மேட்டர் ஆகிடும். உடனே எல்லா சேனல்காரனும் கேமராவை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. ஆமாம் சார் என்று கை கூப்பினான் ஸ்ரீதர். இதில் என் இமேஜும் அடங்கி இருக்கு சார். விளையாடுறீங்களா? அவங்க என்ன நோக்கத்துக்காக கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. நந்தினியோட உயிர் முக்கியம் இல்லையா? கடத்தினது யாருன்னு ஒரு ஹிண்டும் இல்லை, ஜீரோவில் இருக்கோம். சட்டென்று பல்பு கண்டுபிடித்த தருடம் எடிசனின் முகம் போல பிரகாசமான ஸ்ரீதர், அவங்களா தான் சார் இருக்கணும் என்றான். எவங்க? ஒரு பைக்கில் 2 பேர் சார். முகத்தை முழுக்க கவர் பண்ணுற ஹெல்மெட் போட்டிருந்தானுங்க. தாம்பரத்துலேருந்து எங்கள் கேரவனையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க. நாங்கள் இளநீ குடிக்க நிறுத்தினா தூரத்தில் அந்த பைக்கும் நின்றுடும். நாங்கள் வெள்ளரி பிஞ்சு நுங்குன்னு வழியெல்லாம் நிறுத்தி வாங்கிட்டு சாப்பிட்டு வந்தோம் சார். அப்பெல்லாம் அந்த வண்டி நிற்கும். வெயிட், நீங்கள் தானே ட்ரைவ் பண்ணீங்க? ஆமாம். நந்தினி? அவள் ஃப்ரண்ட்டில் இல்லை, உள்ளேயே தான் இருந்தா. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா சங்கடம் சார். உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அங்கே பாருங்க என்று சுட்டி காட்டிய ஒப்பனை மேஜை மீது ஒரு ஒட்டு தாடியும் மஃப்லரும் இருந்தது. நான் அதெல்லாம் வச்சு என் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு தான் சார் ட்ராவல் செய்கிறது வழக்கம். அந்த பைக் பசங்க அப்படியும் என்னை கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்து பேசி இருந்தாலும் பரவாயில்ல, துரத்திக்கிட்டே இருந்தானுங்க. ஓவர்டேக் செஞ்சு போகிறதுக்கு கை காமிச்சாலும் போகலை. ரொம்ப க்ளோஸாக 10 அடி கேப்பில் விடாமல் வந்தானுங்களா. எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. சடக்குன்னு சடன் பிரேக் போட்டேன். அவங்க வண்டி டம்முன்னு வந்து கேரவனில் மோதி கீழே விழுந்துட்டானுங்க. நான் நிறுத்தவும் இல்லை, இறங்கி பார்க்கவும் இல்லை, வேகமாக வந்துட்டேன். அந்த பசங்க ஒரு வேளை, குவைட் பாசிபிள், அவங்களுக்கு ஹெவியாக டேமேஜ் ஆகியிருக்கலாம், காயமும் ஆகியிருக்கலாம். கேரவன் நம்பர் நோட் பண்ணியிருக்கலாம். டென்ஷன் ஆகி ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்து என்று அடுக்கிய சுசியை இடைமறித்த பரத், அப்படின்னா கோபமாக வந்து அடிப்பாங்க, உதப்பாங்க, டேமேஜுக்கான பணம் கேட்பாங்க. ஒருத்தரை கட்டி போட்டுட்டு ஒருத்தரை கடத்திட்டு போவாங்களா? ரெடியாக மயக்கப்படுத்துறதுக்கு ஸ்ப்ரே எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா என்ன என்றான். இல்லை பரத், எனக்கு அந்த பசங்க மேலே டவுட் இருக்குது. எதுக்கு விடாமல் துரத்தணும்? எதுக்கு முகம் மறைச்சிக்கிட்டு ஹெல்மெட் போட்டிருக்கணும்? ஓகே, எஸ்ஐ முரளி நம்ம ஹெல்ப்புக்கு தானே வந்திருக்காரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஸ்ரீதர், அந்த பைக்குக்கு உங்கள் வண்டியில் இடித்து விழுந்த எந்த இடத்துலன்னு ஐடியா இருக்கா? மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணி 1 நிமிஷம் இருக்கும் சார். பைக் நம்பர் நோட் செஞ்சீங்களா? என்ன பைக்கு? நம்பர் நோட் பண்ணல, ராயல் என்ஃபீல்டு கோல்டு கலர் சார். கேரவனில் இருந்து இறங்கி தூரத்தில் தன் பைக் அருகில் சிகரெட் பிடித்த முரளியிடம் பரத் வர, அவர் பாதி சிகரெட்டின் ஆயுளை ஷூவால் முடித்துவிட்டு, என்ன சார், பொண்ணு வரமாட்டேங்குதா? பையனை 2 தட்டு தட்டணுமா என்றார். முரளி சார், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுங்கள் சார். நியூட்டன் சார் சொன்னதும் அதுதான். மேல்மருவத்தூர் தாண்டி திருச்சி ரூட்டில் கோல்டு கலர் ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்த 2 பசங்க இந்த கேரவனில் பின்பக்கம் மோதி சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு, யார், இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியணும். பிடிச்சிடலாம் சார் என்ற முரளி உடனே தன் செல்போனை எடுத்தார். அப்போது பரத்தின் ஃபோன் ஒலித்தது. சுசீலா. என்ன சுசி என்றான். பரத், உடனே வாங்க. ஸ்ரீதர் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. பிளான் பண்ணி தான் கடத்தி இருக்கானுங்க. பெரிய கோரிக்கை வச்சிருக்கானுங்க என்றாள். பரத் வேகமாக கேரவனுக்கு விரைந்தான். அத்தியாயம் 11. அந்த வீடியோவில்
ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்ட நிலையில் இருந்த நந்தினி சர்மாவின் தலை ஒரு பக்கமாக சாய்ந்திருக்க அவள் மயக்கத்தில் இருப்பது உடனே புரிந்தது. உடையும் லிப்ஸ்டிக்கும் கலையாமல் திருத்தமாக இருந்ததால் கடத்தியவர்களுக்கு வேறு நோக்கமில்லை என்பதும் புரிந்தது. ஒரு கையில் தங்க செயினுடனான வாட்ச், மறு கையில் ஒற்றை பிரேஸ்லெட், கழுத்தில் குட்டி செயின், இவையெல்லாம் திருடப்படாமல் இருந்தது. கால்களில் ஹீல்ஸ். ஆனால் கன்னத்தில் அறையப்பட்டதன் விரல் அச்சுக்கள், உதட்டின் ஓரத்தில் சின்ன காயம் ஏற்பட்டு வழிந்த ரத்தம் உறைந்திருந்தது. ஸ்ரீதரை கட்டி போட்டது போலவே செலோஃபின் டேப்பால் அவள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு வாயிலும் டேப் ஒட்டப்பட்டிருந்தது. பின்னணியில் ஜன்னலோ கதவோ எதுவுமின்றி பிளெயின் கிரீம் கலர் சுவர் மட்டுமே. இந்த காட்சியின் மீது கரகரப்பாக ஒலித்தது ஆண் குரல். ஸ்ரீதர், மயக்கம் தெளிஞ்சிருப்ப. அந்த மருந்து 5 நிமிஷம்தான் வேலை செய்யும். உன் வருங்கால பொண்டாட்டிய இப்போ நாங்கள் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஆனால் எங்கள் இயக்கத்துக்கு பணம் போதும். 10 கோடி. உனக்கு வலிக்காத சின்ன தொகை. எங்களுக்கு அது ரொம்ப பெருசு. ரொம்ப டைம் தர முடியாது. கிரீன் பார்க் ஹோட்டல் பார்க்கிங்கில் நிறுத்தி வச்சிருக்கியே உன் கார், அதோட டிக்கியில் காலையில் 9 மணிக்கு கேஷாக ரெடி செஞ்சு 2 பேக்கில் வச்சுடு. அதை நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். எடுக்க வர ஆளை மடக்கிறது, பேக்கில் ட்ராக்கிங் டிவைஸ் வைக்கிறதுன்னு ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் வேணாம். போலீஸ்கிட்ட போகிறது நந்தினியை நீங்களே கொலை செய்கிறதுக்கு சமம். பணம் கிடச்ச அடுத்த 2 மணி நேரத்தில் நந்தினி சர்மா அவங்க வீட்டில் இருப்பாங்க. வீடியோ முடிந்தது. எல்லோரும் ஸ்தம்பித்து அமர்ந்திருந்தார்கள். இயக்கமா? என்ன இயக்கம் என்றாள் சித்தி. அவள் முகம் பீதியில் வெளுத்திருந்தது. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் என்று ஸ்ரீதர் 2 கைகளாலும் தலையை பிடித்து கொண்டான். பெருமூச்சு விட்டான். நீங்க கிரீன் பார்க்ல காரை நிறுத்தி வச்சிருக்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு என்றாள் சுசீலா. உங்க பிளான் டோட்டலா லீக் ஆயிருக்கு. உங்க வீட்டிலேருந்து நீங்க புறப்பட்டப்பவே உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த ஃபோன்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கு என்றான் பரத். நந்தினி ஃபோன்லேயே வீடியோ எடுத்து நந்தினி ஃபோன்லேருந்தே அனுப்பியிருக்கான். இல்லை பாருங்க, ஃபார்வர்டுன்னு இருக்கு. வேற ஒரு ஃபோனில் ஷூட் செஞ்சு அதை நந்தினிக்கு ஃபோனுக்கு அனுப்பி அதுலேருந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கான். இப்போது 2 ஃபோனுமே நந்தினி கிட்ட தானே இருக்கு என்றான் பரத். ஸ்ரீதர் திரும்பி ஒப்பனை மேஜையில் பார்த்துவிட்டு, ஆமாம் சார், அவள் ஃபோன், ஹேண்ட்பேக், லேப்டாப் எல்லாத்தையும் கூடவே எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க என்றான். நந்தினியோட 3 நம்பருக்கும் கால் ட்ரை பண்ணுங்க. மாறி மாறி முயற்சி செய்ய 3 எண்களும் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தன. நந்தினி ஃபோன் நம்பர்ஸை கூகுள் அக்கௌண்ட்ஸில் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். பை எனி சான்ஸ் மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் தெரியுமா? உதடுகளை பிதிக்கினாள் சித்தி. எனக்கு மெயில் ஐடி தெரியும், ஆனால் பாஸ்வேர்ட் தெரியாதே என்றான் ஸ்ரீதர். தெரிஞ்சா கடைசியாக ஆனில் இருந்த லொக்கேஷனை ட்ராக் செய்யலாம். மொபைலோட IMEI நம்பர் தெரிஞ்சா சைபர் கிரைமில் மூலமாக ஒரு ட்ரை பார்க்கலாம். சித்தி உச்சமான பதற்றத்துடன் சொன்னாள். சார், நீங்கள் கேட்குற நம்பர்ஸ் எல்லாம் அவன் நோட் பண்ணி வச்சிருக்காளான்னு கூட எனக்கு தெரியல. இது இப்போ நடக்கிற விஷயமும் இல்லை. எனக்கு என் பெண்ணோட உயிர் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அடிச்சிருக்கானுங்க, எதுவும் செய்வானுங்கன்னு தெரியுது. எல்லா பணமும் அவள் பேங்க் கணக்குலேயும் இருக்குது. எல்லா பணமும் அவள் பேங்க் கணக்குலேயும் அவளோட லாக்கர்ஸ்லேயும் தான் இருக்குது. நினச்சாலும் என்னால் ஒரு 10 லட்சம் கூட புரட்ட முடியாது. ஸ்ரீதர், நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுடுங்க. கொஞ்சம் இருங்க மேடம். 10 கோடி சின்ன விஷயமா? காலையில் 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நந்தினிய அவங்க வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா போலீஸ் ஃபோர்ஸோட ரவுண்ட் அப் பண்ணி மீட்டிட முடியும். அவங்க தான் போலீஸ்கிட்ட போகாதன்னு சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குங்க. ரிஸ்கே வேணாம் என்றாள் சித்தி. மேடம், 2 நிமிஷம் நீங்க அமைதியா இப்படி உட்காருங்க, சொல்றேன். ஸ்ரீதர் சார், முதல்ல அந்த வீடியோவை எனக்கு அனுப்புங்க. நீங்கள் நந்தினியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தப்போ அவங்க வந்ததா சொன்னீங்க. உங்களுக்கே தெரியாமல் அவங்க கடைசி ஷாட்டில் கவர் ஆகிருக்கலாம். அந்த ஸ்டில்ஸை காமிங்க. ஸ்ரீதர் ஃபோன் கேலரியில் இருந்த படங்களை ஒவ்வொன்றாக நிறுத்தி நகர்த்தி காட்டினான். கடைசி ஸ்டில் மட்டும் காட்டுங்க போதும். அந்த கடைசி ஸ்டில்லில் நந்தினி படுக்கையில் ஒயிலாக படுத்துக்கொண்டு தலையணையை அணைத்தபடி கழுத்து செயினின் டாலரை பல்லால் கடித்தபடி போஸ் கொடுத்தெறிந்தாள். எதிர்பார்த்ததைப் போல அந்த படத்தில் அவர்கள் இல்லை. ஆனால் கேரவனின் கதவு 6 இன்ச் திறந்திருப்பது தெரிந்தது. அந்த இடைவெளியில் வெளியே ஒரு காரின் முன்பகுதி கொஞ்சமாய் தெரிந்தது.
ஜஸ்ட் இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா நீங்க கிளிக் செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க படத்துல வந்திருப்பாங்க. உள்ள நுழையறதுக்காக கதவை திறந்த மொமெண்ட்ல இந்த ஷார்ட் கிளிக் ஆயிருக்கு. இதையும் எனக்கு அனுப்புங்க. பெருசு பண்ணி பார்த்தா அவங்க வந்த வண்டி கலரு இன்னும் வேற ஏதாவது க்ளூஸ் கிடைக்கலாம். அந்த வீடியோவையும் படத்தையும் பரத்திற்கு அனுப்பிய ஸ்ரீதர், சார் நீங்க போலீஸ் கிட்ட போயிட மாட்டீங்களே, இயக்கம்னு சொல்றாங்க, பயமா இருக்கு சார் என்றான். ஓரமாக உட்கார்ந்திருந்த ஜெயலட்சுமி சித்தி விடுக்கென்று எழுந்து வந்து, இதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போலீஸும் வேணாம் இவங்களும் வேணாம். மிஸ்டர் பரத், இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவி போதும். இதுக்குண்டான பில் அனுப்புங்க, செட்டில் பண்ணிடுறேன். இதுக்கு மேல நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். நீங்க புறப்படுங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று கத்தினாள். என்னங்க இது, நீங்க தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க, இப்படி கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம விரட்டுறீங்களே என்று வெடித்தாள் சுசீலா. அப்போ சூழ்நிலை வேற, அவளை கண்டுபிடிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இப்போ அவ உயிரையே காப்பாத்தணும். என்னங்க ஸ்ரீதர், உங்ககிட்ட 10 கோடி இல்லையா? அதான் பிரச்சனையா? தன் நிதி நிலைமையை குத்தி காட்டியதாக உணர்ந்த ஸ்ரீதர் சீற்றத்துடன், ஹலோ மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? அது ஒரு பிரச்சனையே இல்லை. இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும்னு வெளியில சில ஃபைனான்சியர் கிட்ட ரொட்டேஷன்ல விட்டு வச்சிருக்கேன். ஒரே போன்ல 50 கோடி கூட ரெடி செய்ய முடியும் என்றான். பின்ன எதுக்கு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு, போக சொல்லிடலாம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புறீங்களா ப்ளீஸ்? முகத்தில் அடித்தது போல மீண்டும் சித்தி சொல்ல டென்ஷனான சுசீலா, பரத், நமக்கு என்ன தலையெழுத்தா? எப்படியோ போகட்டும். இதுக்கு மேலேயும் இவங்க மேட்டர்ல நம்ம அக்கறை காட்டுறது மரியாதை இல்லை. வாங்க என்று கேரவனை விட்டு கீழேயே இறங்கி விட்டாள். வேறு வழியில்லாமல் பரத்தும் இறங்கி வந்து, என்ன சுசி, அவங்க தான் பதற்றத்திலையும் பயத்திலையும் பேசுறாங்கன்னா எப்படி பாதியில விட்டுட்டு போகலாம்னு சொல்ற என்றான். அந்த அம்மாவுக்கு மரியாதையும் தெரியல, நம்ம வேல்யூவும் புரியல. 10 கோடி கொடுத்து மீட்டுக்கிட்டோம், விடுங்க. விடு விடுவென்று நடந்து காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் சுசீலா. இவர்களை பார்த்ததும் சப் இன்ஸ்பெக்டர் முரளி வேகமாக அருகில் வந்தார். சார், அந்த பைக் ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்க சொன்னீங்களே, மேல்மருவத்தூர் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. வண்டி ஜோஷ்வான்னு ஒருத்தன் பேர்ல பதிவாயிருக்கு. அவனுக்கு லேசான காயம்தான் சார். பொன்ராஜன் இன்னொருத்தன், அவனுக்கு தான் அடி ஜாஸ்தி. ஃபேட்டல் இல்லை, ஆனா காலர் ஃப்ராக்சர். ஜிஹெச்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தேவையில்லை சார், நாங்கள் புறப்படுறோம். நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பரத், ஏனுங்க என்று காரை ஸ்டார்ட் செய்தாள் சுசீலா. சுசி, இருமா, இப்ப ஏற போறீங்களா இல்லையா என்று சுசீலா போட்ட அதட்டலில் பரத் ஏறியபடி முரளியை கைகுலுக்கி, அவங்க மேட்ரை அவங்களே பார்த்துப்பாங்க, நீங்க புறப்படுங்க என்றான். சென்னையை நோக்கி கார் ஓடிக்கொண்டிருக்க, சுசி, நீயும் அரகண்டா நடந்துக்கிறது சரியில்லை. லெட் அஸ் ட்ரை அவர் பெஸ்ட். மேல்மருவத்தூர் கிராஸ் செஞ்சு தானே போகணும். அங்க ஜிஹெச் போய் பசங்களை பார்த்துட்டு போயிடலாம். அந்த அம்மா வேணாம்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை என்றான் பரத். அத்தியாயம் 12. மேல்மருவத்தூர் அரசாங்க மருத்துவமனையில் கேட்டதுமே உடனடியாக வழி சொல்லப்பட்டு டெட்டால் மணக்க கொட்டாவி மிதக்க பரத் சுசீலா வந்து சேர்ந்த போது அதிகாலைக்கு அருகாமை நேரம். அடையாளம் காட்டப்பட்ட பொன்ராஜ் மயக்கத்தில் இருக்க காலில் கட்டு போட்டு ஸ்டாண்டில் மாட்டியிருந்தார்கள். இவனோட வந்த ஜோஷ்வா எங்க? கை காட்டப்பட்ட கட்டடத்தின் பின்புறத்தில் நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த ஜோஷ்வா பல்பு எல்லையை தாண்டி அரை இருட்டில் கிட்டத்தட்ட கரைந்திருந்தான். அவனிடம் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டதும், கேள்விப்பட்டிருக்கேன் சார் என்று அவசரமாக சிகரெட்டை முடித்து வாய்க்கு நேராக 2 கைகளாலும் புகையை களைத்தான். வி ஆர் கனெக்டட் வித் போலீஸ். அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வரோம். புகார்ல ஒரு லாரி திடீர்னு பிரேக் போட்டதுனால விபத்துன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பட்டமான பொய். அது கேரவன். அதுல நடிகர் ஸ்ரீதரும் நடிகை நந்தினி சர்மாவும் கல்யாணத்துக்காக போறது தெரிஞ்சுதான் நீங்க ஃபாலோ செஞ்சிருக்கீங்க, ரைட் என்றான் பரத். ஜோஷ்வா நடு ஸ்டெம்ப் எகிர கிளீன் போல்ட் ஆன ஆட்டக்காரன் போல் நம்ப முடியாமல் பார்த்தான். என்ன உங்க நோக்கம்? உண்மை மட்டும் சொல்றது நல்லது. விரல் நடுக்கம் மறைக்க பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளை விட்டு கொண்ட ஜோஷ்வா இனிமே எதையும் மறைக்க விரும்பல. அவங்களோட திருட்டு கல்யாணத்தை ரகசியமா கவரேஜ் செஞ்சு என் சேனல் மூலமா அம்பலப்படுத்த நினைச்சேன் என்றான். வெயிட், எப்படி நியூஸ் தெரிஞ்சுது? ஸ்ரீதர் சார் மேனேஜர் புண்ணியமூர்த்தி தான் தகவல் சொன்னாரு. அவருக்கும் கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரியல. அதனால காலையில ஸ்ரீதர் சார் கார்ல புறப்பட்டப்போ அவர் வீட்ல இருந்தே நானும் கேமராமேன் பொன்ராஜும் ஃபாலோ செஞ்சோம். அவங்க காரை விட்டுட்டு கேரவன்ல புறப்பட்டதும் விடாம துரத்தினோம். அவர் கவனிக்கலன்னு நினைச்சேன். சடன் பிரேக் போட்டு எங்க வண்டியை மோத வச்சுட்டு போயிட்டாரு.
இப்போ அந்த கேரவன் எங்க இருக்குன்னு தெரியுமா? விபத்தானதும் நாங்க தான் ஆம்புலன்ஸ்ல இங்க வந்துட்டோமே. ஒரு பிரேக்கிங் நியூஸ முதல்ல என் சேனல்ல போடுற சான்ஸும் போயிடுச்சு. 2,00,000மும் போயிடுச்சு. அதென்ன 2,00,000 என்றாள் சுசீலா. புரொடியூசர் ஆர்எஸ்கே இருக்கார்ல, அவரு நந்தினி மேரேஜ் பத்தி என்ன மேட்டர் கிடைச்சாலும் சொல்ல சொல்லியிருந்தாரு. கிரீன் பார்க்லேருந்து புறப்பட்டதும் தகவல் சொன்னேன். கல்யாண வீடியோ ஃபுட்டேஜை முதல்ல அவருக்கு அனுப்ப சொன்னாரு. ஒரு நாள் கழிச்சு சேனல்ல போட சொன்னாரு. அப்படி செஞ்சா 2,00,000 தரேன்னு சொன்னாரு. அவர் எதுக்கு அது பண்றாரு? தெரியல சார். அவரும் சொல்லல, நானும் கேட்கல. அவர்கிட்ட கேரவன் நம்பர் சொன்னீங்களா? சற்றே யோசித்து விட்டு சொன்னேன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஃபாலோ செஞ்சது பெரிய குத்தமா? அப்பாவியாக கேட்ட ஜோஷ்வாவிடம் அதைவிட பெரிய குற்றங்கள் நடந்திருப்பதை சொல்லாமல் மழுப்பி புறப்பட்டார்கள். இருட்டை இரட்டை வெளிச்சத்தால் விலக்கி விரைந்த காரில் சாக்லேட்டை சுவைத்தபடி சுசீலா வாட் நெக்ஸ்ட் என்றாள். மொபைலில் தேடிக்கொண்டிருந்த பரத் ஆர்எஸ்கே அட்ரஸ் பிடிச்சிட்டேன் என்றான். அவனுங்க இயக்கம்னு சொல்றானுங்க, அதோட இவரை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இயக்கத்துக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இவராக கூட இருக்கலாம். ஜோஷ்வா கிட்ட வாங்கின கேரவன் டீட்டெயில்ஸை அவங்களுக்கு இவர் கொடுத்துருக்கலாம். போய் கேட்டால் ஆமான்னு ஒத்துக்குவாரா என்ன? சாதாரணமாக கேட்டால் ஒத்துக்க மாட்டார். ஒரு ட்ராமா பண்ணால் ஒத்துக்கலாம் சுசி. சென்னையை ரீச் பண்ண 2 hours ஆகும். 2 பேருமே தூங்கலைன்னா எனர்ஜி போயிடும். நீ அலர்ட்டாக டிரைவ் செய். நான் ஒரு 1 hour தூங்குறேன். நெக்ஸ்ட் நான் டிரைவ் பண்ணுறப்ப நீ தூங்கலாம் என்றான் பரத். ஆர்எஸ்கே தன் டூத் பிரஷில் பேஸ்ட் பிதுக்கிய காலை 5 மணிக்கு வேலைக்காரன் பதற்றமாக வந்து, சார் 2 பேர் வந்திருக்காங்க, போலீஸ்னு சொல்றாங்க, உங்களை உடனே கூப்பிடுறாங்க சார் என்றான். குழப்பமாக ஈரமுகத்தை துடைத்தபடி இறங்கி வந்த அவரிடம் மின்னல் வேகத்தில் ஒரு ஐடி கார்டை காட்டிவிட்டு, ஃப்ரம் போலீஸ் இன்டெலிஜென்ஸ், ஜோஷ்வா இப்போ எங்க கஸ்டடியில், அவன் எல்லாம் சொல்லிட்டான். அவன் சொன்ன கேரவன் நம்பரை நீங்க யாருக்கு சொன்னீங்க? உங்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் என்ன கனெக்ஷன்? மலமலன்னு இங்கேயே சொல்றீங்களா இல்லை எங்க ஆஃபீஸில் வச்சு சொல்றீங்களா என்றான் பரத் கெத்தாக. வியர்த்து போன ஆர்எஸ்கே, என்ன சார் இயக்கம், எதுவுமே புரியலையே என்றார் படபடப்பாக. நந்தினி மேரேஜோட வீடியோ ஃபுட்டேஜுக்கு 2,00,000 தரேன்னு சொல்லலை நீங்க என்றாள் சுசீலா அதே அதிகார தோரணையுடன். அது அது நிஜம்தான். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்ததா அவ நடிக்க போற என் படம் படுத்துடும். பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிடைச்சா அதை வச்சு மிரட்டி என் அட்வான்ஸ் வாங்கிடலாம்னு ஒரு பிளான் போட்டேன், அவ்வளோதான். பலவிதமாக கேட்டபோதும் அவரை இதில் சம்பந்தப்படுத்த இயலாது என்பது தெளிவாக புரியவே, ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சா மறுபடியும் வருவோம் என்று சொல்லிவிட்டு நழுவினார்கள். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகம் வந்து இருவரும் குளித்து ரெடியாகி சுசீலா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று எழுதியிருக்கும் பனியனை போட்டுக்கொண்டாள். பிரெட் டோஸ்ட் செய்து சாப்பிட்ட போது மணி 7 தாண்டி இருந்தது. நியூஸ் பேப்பரில் மேய்ந்து கொண்டிருந்தவளிடம், ஒன்று செய்யலாமா என்றான் பரத். என்ன என்றால் தலையசைப்பில் கூந்தலை பின்னால் விசிறிக்கொண்ட சுசீலா. 10 கோடி ரெடி செஞ்சு அவங்க சொன்ன மாதிரி கிரீன் பார்க்கில் நிறுத்தின தான் காரில் ஸ்ரீதர் வச்சுட்டு போயிடுவான். கடத்தினவங்களுக்கு இந்த விவகாரத்தில் நாம இன்வால்வ் ஆகி இருக்கோங்கிறதே தெரியாது. எடுக்க வரவனை ஃபாலோ செஞ்சா என்ன? வேண்டாம் பரத், விட்டுடலாம். அவங்க பயப்படுற மாதிரி நந்தினியோட சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லையா? கடத்தினவன் நமக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் மறைமுகமாக ஒரு சவால் விட்ட மாதிரி இருக்கே. பரத் மேஜைக்கு சென்று லேப்டாப்பை திறந்தான். வாட்ஸ்அப்பில் இருந்த ஸ்ரீதர் பகிர்ந்த அந்த ஸ்டில்லை பார்த்தான். கதவு திறந்திருந்த 6 இன்ச் இடைவெளியில் கொஞ்சமாக தெரிந்த அந்த கார் பகுதியை மட்டும் பெரிதுபடுத்தி பார்த்தான். சுசீலாவும் அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு, ஏதாச்சும் க்ளூ தெரியுதா என்றாள். நம்பர் பிளேட் தெரியல, கார் பிளாக் கலர்னு தெரியுது. நந்தினி ஸ்டைலாக போஸ் கொடுத்திருந்த அந்த படத்தை பார்த்த பரத் சட்டென்று எதையோ உணர்ந்தவனாக, சுசி, அவங்க அனுப்பிச்ச அந்த வீடியோவை பென்டிரைவ்ல மாத்தி டிவி ஸ்கிரீன்ல பிளே பண்ணு சீக்கிரம் என்றான். சில வினாடிகளில் கட்டி போடப்பட்டிருந்த நந்தினியின் வீடியோ 50 இன்ச் டிவியில் வர, மேக்சிமம் வால்யூம்ல வை, அவன் பேசுறத மைண்ட்ல ஒதுக்கிட்டு வேற அவுட் நாய்ஸ் என்ன கேக்குதுன்னு கவனி என்றான். உற்று கேட்கும் போது பின்னணியில் அலைகளின் சத்தம் உணர முடிந்தது. அடுத்த அறையில் இருந்து இந்த அறைக்கு யாரோ கதவு திறந்து உள்ளே வந்து மீண்டும் மூடும் கதவின் சத்தம் கேட்டது. ஷூ கால்களின் சத்தம். திறக்கவும் மூடவுமான இடைவெளியில் அடுத்த அறையில் இருந்து யாரோ, உன் சொந்த பொண்ணு விதவையானாலும் பரவாயில்லையா லதா என்ற ஆண் குரல் கேட்டது. வீடியோவை ஃப்ரீஸ் செய்தான் பரத்.
சுசி, எத்தனை தகவல்கள் பாரு. நந்தினிய அவங்க கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கடல் இருக்கு. அடுத்த ரூம்ல டிவி இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் செஞ்சுக்கிட்டே பேசினவன் ஒருத்தன், கதவை திறந்து உள்ள வந்தவன் இன்னொருத்தன். மினிமம் 2 பேர் அங்க இருக்காங்க. அந்த வசனம் டிவியில இருந்து வந்த வசனம். நியூட்டன் சார் வைஃப் வந்தனாவுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட கொடு, குவிக். அவங்க எதுக்கு கேட்டபடி என் தேடி அழைத்தாள். ஒரு நாளைக்கு 10 சீரியல் பார்க்குறவங்க அவங்க. வந்தனா தொடர்புக்கு வர சுசீலா பேசி பரத்திடம் தர, மேடம் உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். டிவி சீரியல்லேருந்து ஒரு டைலாக் சொல்லுவேன். எந்த சீரியல்னு சொல்லணும். உன் சொந்த பொண்ணு விதவையானாலும் பரவாயில்லையா லதா? அவள் ஒரு விடுகதை தொடர்ல நேத்து வந்த எபிசோட்ல வில்லி துர்கா கிட்ட அவ புருஷன் பேசின டைலாக் இது. சூப்பர் மேடம். இந்த தொடர் சன் டிவில என்ன டைம் டெலிகாஸ்ட் ஆகுது? பிரைம் டைம் சார். நைட்டு 9 to 9:30. இந்த பர்டிகுலர் டைலாக் எபிசோடுல ஆரம்பத்தில் வந்துச்சா எங்க வந்துச்சு சொல்லுங்க? இல்ல தொடரும் போடுற இடத்துல வந்த கடைசி டைலாக் சார் இது. ஏதோ இன்வெஸ்டிகேஷனுக்காக கேட்குறீங்கன்னு புரியுது. கரெக்டாக சொன்னா எனக்கு என்ன ப்ரைஸ்? சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு பாக்ஸ் ஏலத்தில் எடுத்து வச்சிருக்கேன், அனுப்பி வைக்கிறேன் என்று ஃபோனை வைத்த பரத், சுசி திண்டிவனத்தில் நந்தினியை அவங்க கடத்தின அப்போ டைம் 7 மணி. 9:30க்கு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. கடற்கரை இருக்கிற ஊர் திண்டிவனத்துலேருந்து 2.5 மணி நேரத்தில் பை கார் ரீச் ஆக முடிகிற ஊர் எந்த ஊர்? சுசீலா உடனே கூகுள் மேப்பில் தேடிவிட்டு, பரத் 2.5 மணி நேரத்துக்குள்ள கடல்ல உள்ள 3 ஊர்களுக்கு போக முடியும். சென்னை, பாண்டிச்சேரி, மகாபலிபுரம் என்றாள். அத்தியாயம் 13. பரத் எழுந்து அறையின் குறுக்கே நடந்தபடி சிந்தித்தான். சுசி, பணத்தை கார்ல வைக்க சொன்ன டைம் என்ன? 9 மணி. பணத்தை வச்சதும் நந்தினி 2 மணி நேரத்துல அவங்க வீட்டுல இருப்பாங்கன்னு சொன்னான். சோ நந்தினிய வச்சிருக்கிற இடம் சென்னையில இல்ல. சிந்தித்தபடி ஃப்ரீஸ் செய்து வைத்திருந்த அந்த வீடியோவை டிவி ஸ்கிரீனில் பார்த்தான் பரத். மிகவும் அருகில் சென்று பார்த்தான். சுசி, பின்னணி பாரு. பிளெயின் கிரீம் கலர் வால் தான் அது. ஆனா ரூம் சென்டர்ல தொங்குற ஒரு சாண்ட்லியரோட நிழல் விழுந்திருக்கு. கவனி, இதே மாதிரி நிழல் விழுந்த சுவர் பேக்ரவுண்ட் நான் சமீபத்துல பார்த்தேன் சுசி. எங்க, எதுல? நெற்றியை தட்டி கொண்டு யோசித்தான். எஸ், காட் இட். நேத்து நந்தினி வீட்டுக்கு போற வழியில அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, அதுல ஒரு வீடியோல. பரத் உடனே யூடியூபில் நேற்று பார்த்த நந்தினி வீடியோக்களை தேடினான். ஒரே நிமிடத்தில் படித்து விட்டான். அது குமுதம்.comஇல் வந்த பேட்டி வீடியோ. இதே கிரீம் நிற பிளெயின் சுவர் பின்னணியில் நந்தினியும் எதிரில் ஒரு நிருபரும் 2 நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள். சுவரில் சாண்ட்லியரின் நிழல். அந்த நிருபர் பேட்டியை இப்படித்தான் துவங்கினான். ஹலோ வியூவர்ஸ், இப்ப நான் இருக்கிறது சாக்லேட் ஏஞ்சல் நந்தினி சர்மாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல. ஐஸ்கிரீம்ல செஞ்ச சில மாதிரி இருக்கிற நந்தினி கிட்ட பேசலாமா? வீடியோவை நிறுத்திய பரத் சுசீலாவை பார்த்தான். அடப்பாவீங்களா, நந்தினியை கடத்தி அவளோட கெஸ்ட் ஹவுஸ்லயே கட்டி வச்சிருக்கானுங்கன்னா எவ்வளவு பெரிய கில்லாடிங்களா இருக்கணும். புன்னகைத்த பரத், சுசி, இயக்கமும் இல்ல, ஒரு புண்ணாக்கும் இல்ல. இந்த கடத்தலுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் என்றான். யாரு? அந்த ஜெயலட்சுமி சித்தி தானே என்றாள் சுசீலா. சொல்றேன் என்றவன் உடனே ஜோஷ்வாவை அழைத்தான். ஜோஷ்வா, பரத் ஹியர். ஒன் மோர் கொஸ்டின். நந்தினியோட கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? மகாபலிபுரத்துல பீச்சு கிட்ட இருக்கு. அட்ரஸ் அனுப்புறேன். போனை கட் செய்தவன் அவசரமாக எழுந்து கார் சாவியை எடுத்தபடி மணியை பார்த்தான். 7:30. சுசி, 1 ஹவர்ல மகாபலிபுரம் போகணும். முடியும், வா. பிஸ்டல் எடுத்துக்கலாம் பரத் என்றாள் சுசி. ஸ்ரீதர் 2 பெரிய பைகளில் 10 கோடி பணத்தை அடுக்கி கொண்டிருந்த போது ஒலித்த போனில் சித்தி, எங்க இருக்கீங்க ஸ்ரீதர் என்றாள். ரெடி ஆயிட்டு இருக்கேன், டைம் இருக்கு, நந்தினி தான் முக்கியம், கவலைப்படாதீங்க என்றான் ஸ்ரீதர். சில நிமிடங்களில் அவர்களின் கார் கிழக்கு கடற்கரை சாலையில் உச்சமான வேகத்தில் விரைந்தது. ஏன் பரத், நியூட்டன் சார் கிட்ட இன்ஃபார்ம் செஞ்சா என்ன? வேணாம், அங்க சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்க்கிற சுசி. என்னது? சொல்றேன். காரின் வேகத்தை மேலும் கூட்டினான் பரத். 1 மணி நேரத்திற்குள்ளேயே மகாபலிபுரத்தில் ஜோஷ்வா அனுப்பிய விலாசத்தை கூகுள் மேப் உதவியுடன் நெருங்க முடிந்தது. தூரமாகவே காரை நிறுத்திவிட்டான் பரத். அது ஒரு சிறிய அழகான பங்களா.
காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே சாயம் போன பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து மொபைலில் மீம்ஸ் பார்த்து கொண்டிருந்தான் வாட்ச்மேன். நெருங்கிய பரத் சட்டென்று பிஸ்டல் எடுத்து அவன் நெஞ்சில் வைத்து, உள்ள நந்தினி தவிர எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு, சுற்றுவேன் என்றான். வெலவெலத்த அவன், மேடம் மட்டும்தான் இப்ப இருக்காங்க சார், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார் என்று கெஞ்சினான். சத்தம் போடாம உட்காரு, திரும்பி போறப்ப கொடுக்குறேன். அவன் மொபைலை பிடுங்கிக் கொண்டு மெயின் கேட் திறந்து உள்ளே நுழைந்த பரத்தை தொடர்ந்தாள் சுசி. முன்வாசலை நோக்கி நடந்த பரத் பங்களாவின் பின்புறத்தில் இருந்து குக்கூ குக்கூ என்று பாடல் கேட்கவே சைடில் நடந்து பின்புற புல்வெளி பக்கம் சத்தம் இல்லாமல் வந்தான். சுசி, லுக் தேர் என்று அவன் சுட்டிக்காட்டிய பகுதியில் 2 மரங்களுக்கு இடையில் கட்டிய ஜூலாவில் படுத்து லேப்டாப்பில் பாடல் பார்த்து கேட்டுக் கொண்டிருந்தாள் நந்தினி சர்மா. என்ன பரத் இது என்றாள் ஆச்சரியமாக சுசி. எனக்கு ஷாக்கே இல்லை, இதுதான் நான் சொன்ன ட்விஸ்ட். உன் மனசுல வர கேள்விக்கெல்லாம் இப்ப பதில் கிடைக்கும், வா. அவள் எதிரில் போய் நின்றதும் திடுக்கிட்டு எழுந்தாள் நந்தினி சர்மா. விசிட்டிங் கார்டை தந்து அறிமுகப்படுத்தி கொண்டான். உங்களை கண்டுபிடிக்க சொன்னாங்க உங்க சித்தி, கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இப்ப ஸ்ரீதருக்கு தான் ஃபோன் செய்யணும். நல்ல வேலை, மணி 8:30 தான் ஆகுது, 10 கோடி மிச்சம். பரத் போனை எடுக்க அவசரமாக ஜூலாவில் இருந்து குதித்து அவன் கையை பிடித்து தடுத்தாள் நந்தினி சர்மா. ஒரு நிமிஷம், எல்லாம் ஏன் பிளான் தான். எப்பவும் செக்யூரிட்டிக்காக என்னோடவே இருக்கிற ஜிம் பாய்ஸ் 2 பேரை வச்சுதான் எல்லாமே ஒர்க் அவுட் செஞ்சேன். அந்த 2 பேரும் இப்ப பணத்தை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்றேன். நான் செஞ்சது தப்புன்னா அப்புறம் ஃபோன் பண்ணுங்க என்றாள். இப்போது மூவரும் ஹாலில் சோஃபாக்களில் அமர்ந்திருந்தார்கள். அங்கே ஒரு பக்கம் கிரீன் கலர் பிளெயின் சுவரில் சாண்ட்லியரின் நிழல் விழுந்தது. நிதானமாக பேசினாள் நந்தினி சர்மா. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த அதே நேரத்துல காஸ்டியூம் டிசைனரா வந்தா அப்சரா. என் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி இருக்கா அவ. ஸ்ரீதரை நான் நேசிச்சேன். அதை சொல்ல நினைச்சப்ப அப்சராவும் ஸ்ரீதரை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுது. நான் ஒதுங்கிட்டேன். கொஞ்ச நாள்ல அவங்க பிரிஞ்சிட்டாங்க, பிரேக்கப்னு சொன்னாங்க. அப்சரா மும்பை போய் செட்டில் ஆயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ரீதரே என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் செஞ்சப்ப என்னால மறுக்க முடியல. லவ்வோட நின்னுட்டா ஒரு ஹோல்டு இல்லைன்னு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் தான் வற்புறுத்தினேன். சமீபத்துல ஒரு நாள் ஸ்ரீதரோட போன்ல ஒரு நம்பர் தேடிட்டு இருந்தப்ப ஒரு கியூரியாசிட்டியில கேலரி போட்டோஸுக்குள்ள பார்த்தேன். ஒரு பெரிய ஷாக் எனக்கு. திருப்பதியில அப்சராவும் ஸ்ரீதரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட போட்டோஸ் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய விஷயத்த ஏன் மறைச்சிங்கன்னு கேட்டதுக்கு மழுப்பலா பதில் சொன்னாரு. அந்த கல்யாணத்தை ரத்து செய்யாம நாம எப்படி பண்ணிக்க முடியும்னு கேட்டேன். மியூச்சுவல் கன்சர்ன்ல பிரிஞ்சிடலாமான்னு கேட்டதுக்கு அப்சரா ஒத்துக்கலன்னாரு. அப்சரா மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்திட்டு இருக்கிற ட்ரஸ்டுக்கு 1 கோடி கேக்குறா. மும்பை ரவுடிக்கு 1 லட்சம் செலவு செஞ்சா போதும், மிரட்டி கையெழுத்து வாங்கி கொடுத்துருவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு ஸ்ரீதரோட இன்னொரு முகம் தெரிஞ்சதும் காதல் மரியாதை எல்லாம் நொறுங்கிடுச்சு. அப்சரா கிட்ட மனசு விட்டு பேசாம சுயநலமா என் காதல் என் கல்யாணம்னு ஃபீல் செஞ்சு அவளுக்கு துரோகம் செஞ்சுட்டதா நினைச்சேன். ஸ்ரீதர் கிட்ட இருந்து அபராதம் மாதிரி ஒரு பெரிய தொகை வசூல் செஞ்சு அவ ட்ரஸ்டுக்கு தரணும்னு நினைச்சேன். பணத்தை வைக்க வேணாம்னு ஸ்ரீதருக்கு ஃபோன் செய்ய தான் போறீங்களா? பரத் அமைதியாக சுசீலாவை பார்த்தான். சுசீலா அழுத்தமாக, நோ, பரத் செய்ய மாட்டார் என்றாள். பரத் புன்னகைக்க அந்த புன்னகை நந்தினி சர்மாவையும் தொற்றிக்கொண்டது. ஒலித்த போனை ஸ்பீக்கர் போனில் போட்டுவிட்டு எஸ் என்றாள். மேடம், 2 பேக்கையும் எடுத்துட்டோம். நம்ம வண்டியை யாரும் ஃபாலோ செய்யல. எதுக்கும் நீங்க சொன்னபடி போலி நம்பர் பிளேட் மாட்டியிருக்கோம். இப்போ மும்பை போயிட்டு இருக்கோம் என்றது எதிர்முனை. வெரி குட் என்று துண்டித்துவிட்டு எழுந்து ஃப்ரிட்ஜ் திறந்து டெட்ரா பேக் ஜூஸ் கொண்டு வந்து இருவருக்கும் தந்தாள். ஆமா, ஸ்ரீதர் மறுபடி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சா? ஸ்ரீதர் என்ன கல்யாணம் செய்ய நினைக்கிறதுக்கு நிஜமான காரணம் என் சொத்து தான். காதல் 10% தான். சென்டிமெண்டா தடையானதுனால கல்யாணம் வேணாம்னு சொல்லி அழகா கட் பண்ணிடுவேன். உன்னை மீட்கிறதுக்காக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா என்றாள் சுசீலா. என்கிட்ட வந்த பணத்தை யாராலையும் வாங்க முடியாது. வேணும்னா நீ ஒரு படம் எடு, ஒரு படம் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க என்றாள். பரத் குட்டி ஸ்ட்ரா எடுத்து குத்தி ஓட்டை போட்டு செருகியபடி, ஸ்ரீதர் உங்களை எடுத்த போட்டோல பெட்ல இருந்த நீங்க கால்ல ஹீல்ஸ் போடல. ஆனா வீடியோல நாற்காலியில கட்டி போடப்பட்டிருந்த உங்க கால்ல ஹீல்ஸ் இருந்துச்சு.
மயக்கப்படுத்தி கடத்தினவங்க மொபைல், ஹேண்ட்பேக், லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போறதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஹீல்ஸையும் எடுத்துக்கிட்டு போனது உதைச்சுது. ஸோ உங்க முகத்துல ஒருத்தன் அடிச்சது வெத்து ஸ்ப்ரே, ஸ்ரீதர் மேல அடிச்சது தான் மயக்க மருந்துன்னு கெஸ் பண்ணேன். இதெல்லாம் இப்ப காலையில தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த லொகேஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்னு சுசி நீ சொல்ல என்றான். சுசீலா சொல்ல துவங்கினாள். இது போன்ற பல கதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?